மெக்கா மதினா மஸ்ஜித், அது சார்மினார் கிட்டே இருக்கு. வெள்ளிக்கிழமை மத்தியானம் ஆனால் ஒரு 10,000 to 20,000 பேர் சேரும். பெரிய மஸ்ஜித். குண்டு வைக்கிறாங்க. குண்டு வெடிச்சு சுமார் ஒரு 20 பேர் இஸ்லாமியர்கள் செத்து போறாங்க. 250 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. முஸ்லிம்ஸ் 250 பேர் டார்ச்சர், எலக்ட்ரிக் ஷாக் எல்லாம் கொடுத்தாங்க. 2.5 வருஷம் ஆன பிறகு வெளியே வருது கர்னல் புரோஹித் பிரக்யா தாக்கூர், இப்ப எம்பியா இருக்கிற பிரக்யா தாக்கூர், அப்புறமா சுவாமி அசீமானந்தா, இவங்க தான் பண்ணாங்கன்னு அவங்க மேல திருப்பி சார்ஜ். இது கற்கரையை தான் கண்டுபிடிச்சாரு, அவரையும் கொண்டாரு. சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் குண்டு வெடிச்சது, உடனே முஸ்லீம்கள் வந்தாங்க, செத்து போந்த முஸ்லீம் அரெஸ்ட் பண்ணாங்க, சார்ஜ் ஷீட் போட்டாங்க. கடைசியா பார்த்தா குண்டு வச்சது அரசு. இஸ்லாமியர்களிடம் இருந்து இந்து பெண்களை காப்பாற்ற பிஜேபிக்கு வாக்களியுங்கள் சொல்லுவாங்க. ஜட்ஜி லோயாவை கொன்றவர்கள் யார்? நீதிபதியை கொண்டுறாங்க. ஒரு நாடே கிரிமினல் கூடாரமாக மாறிவிட்டு. அடுத்த இலக்கு இப்ப பாரு, இந்த ஃபர்ஸ்ட் 5 years ஜனநாயக நிறுவனங்களை கொண்டு விட்டாங்க. செகண்ட் 5 yearsல சட்டங்கள் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர். உங்களே என்ன கூட கேட்பாரு, நீ இந்த நாட்டு குடிமகனா ப்ரூவ் பண்ணி. சட்டங்கள் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னன்றாங்க, இந்தியா இஸ் இந்து ராஷ்டிரான்னு அறிவிக்க போறாங்க. அதுக்கு தான் 400 சீட்டு. இந்து ராஷ்டிரான்னு வந்தா அங்கங்க ஆலோகாஸ்ட் மாதிரி கான்சென்ட்ரேஷன் கேம்ப். 1920 ஹிட்லர் 25 பாயிண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று எழுதுறாரு. அது அப்படியே காப்பி அடிக்கிறார். அதில் அவர் என்ன எழுதுறாருன்னா, பியூர் பிளட், ஆரியன் பிளட், அவன் தான் ஆட்சி, அவனுக்கு தான் அதிகாரம். யூதர்கள் செகண்ட் கிரேட், அவனுக்கு குடிமகன் என்ற உரிமை இல்லை. அங்க ரீச் சிட்டிசன்ஷிப் லா, இங்க அதே தான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், என்ஆர்சி, என்பி, இதெல்லாம் அங்கிருந்து காப்பி அடிச்சிருந்தாங்க. அப்போ ஹிட்லர் எழுதிய அந்த 25 பாயிண்ட் ப்ரோக்ராமை அப்படியே காப்பி அடிச்சு கட் பண்ணி ஃபேஸ் பண்ணதான் இந்துத்துவம். ஹிட்லருக்கு எங்க வந்துச்சு அது? ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் சிட்டிசன் அப்படின்ற ஒரு கான்செப்டை உலகத்திற்கு தந்தவர்கள் இந்திய பார்ப்போம். வேற எங்கேயுமே இல்ல. குரான்ல இந்த மாதிரி கான்செப்ட் இல்ல, பைபிள்ல இந்த கான்செப்ட் இல்ல, பிராமண மதத்துல தான் இந்த கான்செப்டே இருக்கு. அடால்ஃப் ஐக்மேன் அவரை கூட்டு போய் இஸ்ரேல்ல நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறார். பிரஸ்காரங்க அவரை கேட்குறாங்க, நீங்க 60 லட்சம் பேரை கொண்டீங்களே, உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, இல்லை, இவர்களை கொன்ற போது என் கையில் பகவத்கீதை, கீதையில் கிருஷ்ணன் கட்டளை இடுகிறான், அர்ஜுனன் கொல்லுகிறான், இவர்களை கொல்லும் போது ஹிட்லர் கட்டளை இடுகிறான், நான் அர்ஜுனன் பார்த்த வேலையை தான் செய்தேன், நான் கொன்றேன் அப்படின்னு. நீங்க ஹிம்லர் என்ற ஒரு கேரக்டர் வரும், கோயபல்ஸ் என்ற ஒரு கேரக்டர் வரும். இவங்க எல்லார் கையிலுமே பகவத்கீதை இருந்தது. இது கொலை செய்வதற்காக பயன்படுத்திய ஒரு நூல். அண்ணா, ஒரு இளநீனா? தண்ணியா வழிக்காமா? தண்ணி இருக்கிறதா வெட்டுங்க. தண்ணி இருக்குமா? இருக்குமா? கேரண்டியா இருக்குமா? அட இருக்குமா. इस देश को ये मेरा गारंटी. அங்க விட்டுருங்க, இங்க கேளுங்க. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர், மூத்த வழக்கறிஞர், தொழிற்சங்கவாதி தோழர் பெங்களூர் பாலன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், 2047 இந்தியா விஸ்வகுருவாக மாறப்போகிறது அப்படின்றது இப்பொழுது இருக்கின்ற அரசு, குறிப்பாக பிரதமர் மோடியினுடைய முழக்கமாக இருக்கிறது. 2024 இந்த தேர்தலுக்கு பிறகு எங்களுடைய 3வது ஆட்சி காலத்தில் ஊழலுக்கு எதிரான ஒரு உக்கிரமான தாக்குதலை நான் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்தியா உலக அளவில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தரவுகள்லாம் உண்மையா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான கேள்வியும் இன்னொரு கேள்வியும் இருக்குது. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, 2024 இந்த தேர்தல் தான் கடைசி தேர்தல், இதற்கு பிறகு தேர்தலே வராது, மோடி சர்வாதிகாரியாக தன்னை முடிசூட்டி கொள்ள போகிறார் அப்படின்னு சொல்றாங்க. மோடி 2024க்கு இந்த தேர்தல் முடிஞ்சுதான் அப்படி முடிசூட்டிக்குவாரா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? நீங்க கேட்ட கொஸ்டின்ல மோடி மோடி மோடி, இந்த மோதின்றதே ஒரு பொய்யான பிம்பம், அது ஒரு பொய்யான ஒரு உருவம். யார் இந்த மோதின்னா? அறிவாளியா? பிறப்பு பொய். 1949 பிறந்தாரா இல்ல 51? அவரே மாத்தி மாத்தி சொல்றாரு. பிறப்பு பொய். ஓகே.
பிறந்த இடம் பொய், படிப்பு பொய், டீயை வித்தார், டீ வித்தது பொய். ஒரு இப்போ 49 இருக்கட்டும் இல்லை 51 இருக்கட்டும், 6 வயசு பையனா இருக்கும்போது நான் டீ வித்தேன்னு சொல்றாரு. எங்க வித்த? வடோதரா ரயில்வே ஸ்டேஷன்ல டீ வித்தேன். ரயில்வே ஸ்டேஷனை கட்டினது 1973. அவர் படிப்பு பொய். என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அது கூட ரெண்டாவது சொல்றது. முதல்ல என்னன்றார் அவரே பேட்டியில, நான் படிச்சதே இல்லை, ஸ்கூலுக்கே போனது இல்லை, நான் அப்படியே சுயமா வந்துட்டேன்னு அவரே கொடுத்த போட்டி. அமித்ஷா சொன்னதுதான் வந்து என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ். அதுவும் பொய். படிச்சாரா பொய், படிச்சதும் பொய், படிக்கலன்றதும் பொய். கல்யாணம் ஆச்சா ஆகலையா? எம்எல்ஏ எலெக்ஷன்ல கல்யாணம் ஆகலன்றாரு, எம்பி எலெக்ஷன்ல கல்யாணம் ஆயிடுச்சுன்றாரு. அப்ப அந்த உருவமே ஒரு பொய்யால் கட்டப்பட்ட ஒரு பிம்பம். அப்போ ஒரு மாயையை உருவாக்குறாங்க மோடி. இப்போ நீங்க இந்த சர்க்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொக்கோ கோலா அப்படி விற்பான். கொக்கோ கோலா அது எப்படி விற்கிறான்னா, லைட் போட்டிருப்பான், அது வந்து ஆஃப் ஆகும், ஆன் ஆகும். ஆஃப் ஆன் கொக்கோ கோலா, ஆஃப் ஆன் கொக்கோ கோலா அப்படின்னு ஒரு விஷத்தை விற்கிறான். அதோட கூட பாருங்க, ஆஃப் ஆன் கொக்கோ கோலா மும்மம் மோதி, கொக்கோ கோலா மும்மம் மோதி. ரெண்டு விஷயம், ரெண்டுமே விஷம். விஷத்தை விட்டுட்டுறான் ஆச்சுங்களா, அது பேசிக்கு. அப்போ நாடு வளர்ச்சி அடைந்து விட்டது. வளர்ச்சின்னா என்ன? வளர்ச்சி என்றால் என்ன? 25 கோடி பேரை வறுமையிலிருந்து மீட்டு. அதான் 25 கோடி வறுமையிலிருந்து மீட்ட. வளர்ச்சி என்றால் என்ன? 25 கோடி வறுமையிலிருந்து மீட்டுட்டேன். இப்போ ஆக்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்கு, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்கு. உலகம் பூராவோ பல்வேறு பல்கலைக்கழகங்களில் டேட்டா மேக்கர், டேட்டா ரிலீஸ் பண்றது இருக்கு. இந்த 25 கோடியே ILO சொல்லியிருக்கா? ஆக்ஸ்ஃபார்ம் சொல்லியிருக்கா? மேரிலாண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் அமெரிக்கா சொல்லியிருக்கா? எதனா ஒரு இன்டர்நேஷனல் பாடி சொல்லியிருக்கா? இல்லை நேஷனல் பாடி சொல்லியிருக்கா? அது எதுவுமே இல்லை. இது ஒரு கற்பனை நம்பர், பொய். பட்ஜெட்ல வந்த தகவலே பொய்ன்றீங்களா? பொய். இப்போ இந்த ILO, ஆக்ஸ்ஃபார்ம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 56 பில்லியனர்ஸ் 169 போயிட்டாங்க. இந்தியாவில் இருக்கிற பில்லியனர்ஸ் அம்பானி, அதானி, உலக பணக்காரர்ல 10ல் 2 பேரா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு புள்ளி விவரம் வருது. அவங்களே சொல்றது 70 கோடி மக்கள் வெறும் 2.8% சொத்து தான் வச்சுன்னு இருக்கிறாங்க. அப்படின்னா 70 கோடி மக்கள், 70 கோடி மக்களுக்கு இந்த நாட்டில் சாப்பிட தெரியாது. சாப்பாடுன்னா என்ன? ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் தெரியாது. அப்போ மீட், ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பன்னிக்கறி தெரியாது. பவுல்ட்ரி அப்படின்னா வாத்து, கோழி, நாட்டுக்கோழி கிடையாது. அப்புறம் வந்து டெய்ரி இல்லை. அப்புறம் வந்து மில்லட்ஸ், சீரியல்ஸ் கிடையாது. வெறும் ராகி, கோதி, அரிசி, இவ்வளோதான் சாப்பாடு. குழம்புன்றதெல்லாம் இல்லை. படுக்க தெரியாது. பெட்ரூம் கிடையாது, பாத்ரூம் கிடையாது, படுக்கிறதுக்கு பெட்டு கிடையாது, தலைகாணி கிடையாது. டிராவல் பண்ண தெரியாது. டிராவல்னா ஏரோப்ளேனே தெரியாது, ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், ரிசர்வ் கோச் தெரியாது, கேட்டில் தொங்கின்னு போவதான் தெரியும். இந்த மாதிரி நிலைமையில் வந்து 70 கோடி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு புள்ளி விவரம் டேட்டா கொடுக்கறது யாரு? டேட்டா கொடுக்கறது ILO, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். டேட்டா கொடுக்கறது ஆக்ஸ்ஃபார்ம். டேட்டா கொடுக்கறது மேரிலாண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் அமெரிக்கா, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் கொடுக்குற புள்ளி விவரம். இதையும் கூட நான் கரெக்டாக ஏற்றுக்க மாட்டேன். த ரீசன், இப்போ ILO புள்ளி விவரம் சொல்லுது, இந்த நாட்டுடைய தொழிலாளர்களின் எண்ணிக்கை 50 கோடி.
50 கோடியில 39% தொழிலாளர்கள் 2000 5000 தான் சம்பளம் வாங்குறாங்க. 5000 ஒரு குடும்பம் எப்படி வாழ முடியும்? 19% 5000 10,000 வாங்குறாங்க. 14% தான் 20,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறாங்க. சென்னையில ஒரு குடும்பம் 50,000 கம்மியா வருமானத்தோட வாழ முடியுமா? இப்ப நீங்க அதையே எடுத்துக்கோங்க. ஏர்போர்ட்ல இருந்து வரேன் நான். ஏர்போர்ட்ல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கிரவுண்ட் ஸ்டாஃப் வேலை செய்யறான். 10,000 12,000 ரூபாய் சம்பளம். கான்ட்ராக்ட் லேபர் 10,000 12,000 ரூபாய் சம்பளம். இப்போ ஓலா, ஊபர், அமேசான், அர்பன் கம்பெனி, ஸ்விக்கி, ஜொமேட்டோ எவ்வளோ சம்பளம்? பிளாட்ஃபார்ம் எம்ப்ளாயீஸ், கிக் எம்ப்ளாயீஸ் 10,000 12,000. லெக்சரர்ஸ் கான்ட்ராக்ட் லெக்சருக்கு 6,000 8,000 10,000 சம்பளம். இது நம்ம 108 ஆம்புலன்ஸ் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறான்? 10,000 12,000 ரூபாய். டிபி கண்ட்ரோல், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ரயில்வே கான்ட்ராக்ட் லேபர்ஸ், இண்டஸ்ட்ரியல் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் எல்லாரும் எவ்வளோ சம்பளம்? 10, 8 10, 10 12, ஓகே 14,000 வச்சுக்கலாம். ஒரு கணவன் மனைவி, 2 பசங்க, ஒருத்தர் சம்பாதனை 14,000 ரூபாயில், புருஷன் பண்டாட்டிக்கு 7,000, அதை இன்னும் பிரித்தா 3,000. வீட்டு வாடகை ஒரு 4,000. அப்புறம் எண்ணெய், பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு, துணி, மணி எல்லாம் போச்சுன்னா 1,500 ரூபா மிச்சம் ஆகும். 1,500 ரூபாயில் ஒரு நாளைக்கு 50 ரூபா. 50 ரூபாயில் காலைல டிஃபன் பண்ணி மத்தியானம் சாப்பிட்டு ராத்திரி சாப்பிட முடியுமா? வறுமை 100 கோடி மக்கள் இந்த நாட்டில் வறுமையில் சாவுறான். ஆஸ்பத்திரி கிடையாது, மாத்திரை கிடையாது, மருந்து கிடையாது, படிப்பு கிடையாது. அடிமைத்தனமான வாழ்க்கையில இந்த நாட்டில் 100 கோடி பேர் இருக்கிறான்றது புள்ளி விவரம். 25 கோடியை நான் மேலே கொண்டு வந்துட்டேன்னா இது டுபாக்கூர் பேச்சு, இது பொய், இது மோசடி. இதற்கான ஆதாரம் அற்ற ஒரு விவரத்தை வெறும் பொய் சொல்றாங்க. வளர்ச்சி அடைந்தது சொல்லு. வளர்ச்சி எவ்வளோ? சைனா 13 ட்ரில்லியன் டாலர்ல போயிட்டாங்க. நீ எவ்வளோக்குற? நீ எவ்வளோ பொய் சொல்ற? 6 ட்ரில்லியன் டாலர்ன்னு. இப்போ 10 வருஷத்துல இல்ல, அடுத்த ஆட்சி காலத்துல உலகத்தோட 3 முதல் பொருளாதார வலிமை மிக்க நாடுகளில் இந்தியாவும் இருக்கும் அப்படின்ற வாக்குறுதியும் பிரதமர் கொடுத்தாரு. இது கனவு. அவர் பொய் நிறைய சொல்லுவாரு, ஒன்னு இல்லை. அவரை ஒட்டி பொய்ய சொன்னாரு. அப்படியே எனக்கு வந்து ஓட்டை போடுங்க, அப்படியே பறந்து போய் சுவிஸ் பேங்க்ல இருந்து பணத்தை கொண்டாண்டு ஒருத்தருக்கு 15 லட்சம்னாரு. என்னாச்சு? 2 கோடி பேருக்கு வேலைன்னாரு. இப்போ 10 வருஷத்துல 20 கோடி பேருக்கு வேலை கிடைச்சிக்கணும். என்னாச்சு? பெட்ரோலை பாதியா குறைச்சிருவேன்னு சொன்னாரு, பெட்ரோல் டபுள் ஆச்சு. டீசலை பாதியா குறைச்சிருவேன்னாரு, டபுள் ஆச்சு. ரூபாயுடைய மதிப்பை உயர்த்திடுவேன், ரூபாய் மதிப்பே உயர்ந்து போச்சு. நான் வந்து 100 ஸ்மார்ட் சிட்டின்னாரு, ஒரு ஸ்மார்ட் சிட்டி கூட வரல. கங்கையை ஆற்றை இணைப்பேன், நதியை இணைப்பேன், வறுமையை ஒழித்து விடுவேன். 100 நாள் டைம் கொடுனா என்ன தூக்கு போட்டுருந்தார் அவரு. 100 நாள் எனக்கு டைம் கொடு, நான் கருப்பு பணத்தை ஒழித்து விடுவேன். டிமானிட்டைசேஷன். மொத்த பணமும் வந்துச்சு. எங்க போச்சு கருப்பு பணம்? கருப்பு பணம்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது. வளர்ச்சி அடைந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அதானி ஒரு ஆள் வளர்ச்சி அடைந்திருக்காரு. இவர் ஆட்சிக்கு வரும்போது 2013 25,000 கோடி ரூபாய் சொத்து, 2023 அவருடைய சொத்து 7,44,000 கோடி ரூபாய் சொத்து. இவர் டீ வித்தன்னாரு, அவர் டீ தூளை வித்தன்னாரு. யாரு? அதானி. டீ தூளை வித்து பம்பாயில 10 ரூபாய் சம்பாரிச்சிருந்தான். இவர் எப்போ சீஃப் மினிஸ்டர் ஆனாரோ 2 கோடி 3 கோடி 5 கோடின்னு போய் இப்போ 7,44,000 கோடி. அப்ப நாட்டையே 2 பேர் விற்கிறான், 2 பேர் வாங்குறான். இது பேர் வளர்ச்சி. அமித் ஷா, மோடி நாட்டை விற்கிறார்கள். அதானியும் அம்பானியும் நாட்டை வாங்குகிறார்கள். இதுதான் வளர்ச்சி. இது வளர்ச்சின்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொய் சொன்னா பொய் தான். இது காமெடி பீஸ். இது இவர் சொல்றதெல்லாம் வந்து ஒரு காமெடியா தான் இருக்குது. யாரும் அதை சீரியஸாவே எடுத்துக்க முடியாது. ஆனா மக்கள் வந்து பாஜகவை தானே அங்கீகரிச்சிருக்கிறாங்க. 2 தேர்தல்கள்ல அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இப்ப இன்றைக்கும் வந்து 400 இடங்களில் பாஜக வெல்லும் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்றாரு.
மக்கள் அங்கீகாரம் வளர்ச்சி மக்கள் இல்லாம மக்கள் அங்கீகாரம் என்பது என்னன்னா, இப்போ ஒரு 1200 எம்எல்ஏ இருக்காங்க பிஜேபியில். அதில் ஏறக்குறைய 700 பேர் வேற கட்சியிலேருந்து விலைக்கு வாங்குது இல்லையா? இப்போ குதிரை வந்து நல்லா ஓடுது, நல்லா ஓடுற குதிரையை விலைக்கு வாங்கிக்கிறது. கிரிக்கெட் மேட்ச்சில் நல்லா ஆடுற பிளேயரை வாங்கிக்கிறது, எந்த பேட்ச் குட் வாங்கிக்கிறது. இப்போ என்னாச்சுன்னா, நாடு பூராவும் ஒரு காலத்தில் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இருந்த போது ஆர்டிகல் 356 அப்போ பிடிக்காத அரசு அந்த அம்மா கழிச்சிடுவாங்கன்றது எல்லாருமே பேசுவாங்க. ஆட்சியை கலைப்பது. நம்ம வந்த பிறகு ஆட்சியை கலைக்கிறது இல்லை, ஆட்சியை விலை கொடுத்து வாங்கிடுறது. இப்போ கர்நாடகாவில் பாருங்க, நீங்கள் பிஜேபி தோத்து போச்சு, காங்கிரஸ் ஜேடிஎஸ் ஆட்சியில் இருக்கிறாங்க. காங்கிரஸ் எம்எல்ஏவும் பிஜேபி எம்எல்ஏவும் வாங்கி ஓவர் நைட்டு ஆப்ரேஷன் கமலா 1000 crores 1000 கோடியை கொடுத்து ஒரு அரசை வாங்குறாங்க. இது ஓப்பன். இது அந்த எம்எல்ஏங்களை என்ன பண்றாங்க, ஒரு தனி விமானத்தில் ஏற்றிட்டு அப்படியே டெல்லிக்கு போறாங்க. அந்த விமானம் பிஜேபிக்காரந்து. டெல்லியில வந்து சொகுசு ஹோட்டல்ல தங்க வைக்கிறாங்க, அந்த சொகுசு ஹோட்டலும் பிஜேபிக்காரந்து. அப்படியே அரசு மாறுது. இதுதான் இப்போ கர்நாடகால இருக்கக்கூடிய பிஜேபி 80% ஜேடிஎஸ் காங்கிரஸ்ல இருந்து போனவங்க தான். ஒரிஜினல் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிஜேபியில 80% பேர் ஜேடிஎஸ். ஆமா ஆமா, இங்க இருந்து போனவங்க தான். விருப்பப்பட்டு போனாங்களா இல்ல காசு கொடுத்ததுனால போனாங்களா இல்ல மிரட்டலா? எல்லாமே மிரட்டல், உருட்டல், இடி, என்ஐஏ, சிபிஐ, காசு, பணம். இப்போ ஓப்பனா இப்போ கெஜ்ரிவால் உள்ளகிறாரு. அவர் மினிஸ்டர் சொல்றாங்க, என்னை கூப்பிட்டாங்க வந்துருங்க, வரலன்னா என்ன ஆகும், வரலன்னா ஜெயிலுக்கு போ, வந்தா பதவி அனுபவி. அஜித் பவார் பெரிய ஊழல்வாதி, பிஜேபியோட சேர்ந்துட்டாரு, டெப்டி சீஃப் மினிஸ்டர். மிரட்டல், உருட்டல், பணம், காசு. இதனால அரசியல் என்பதே வியாபாரம். அப்ப அரசியல்வாதி வந்து சைடு பிசினஸ் அரசியல், மெயின் பிசினஸ் மணல் கொள்ளை, ஃபார்மசி கொள்ளை, காலேஜஸ் நடத்துறது, மெடிக்கல் காலேஜ் நடத்துறது, ரியல் எஸ்டேட்டு. இது வந்து மெயின் பிஸ்னஸ் பணம் பண்ணுறது. அதுக்காக வந்து சைடு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, மிரட்டி மிரட்டி வாங்கிக்கிறாங்க. இது வந்து ஒரு இது அரசியலே இல்லை. பிஜேபி ஆர்எஸ்எஸ் நடத்துறது அது அரசியல் அல்ல. இந்த பிஜேபி அரசியல் நடத்துறது இது வந்து மாஃபியா பாலிடிக்ஸ், அதோட மதவாதமும் சேர்ந்து வருது. அதனால இது எல்லாமே வந்து ஒரு பிம்பம் தான், பெரிய பலூன் தான். பலூன் பெருசாகுது, ஊசி குத்துனா டுஸ்ன்னு போயிடும். ஒரு பலூன், அது பலூனை பறக்க விட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி வந்து, இப்ப பெரிய பலூன் அப்படின்னு சொல்றீங்க, அந்த பலூன்ல எது ஊசியா இருக்க போகுது? ஹேமந்த் சோரன் சிறையில் இருக்கிறாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட டெல்லி எலெக்ஷன் வந்து மே 25 ஒரு மாசம் தான் இருக்குது, அவரு சிறைக்குள்ள இருக்கிறாரு. இப்படி இந்தியா முழுக்க காங்கிரசினுடைய வங்கி கணக்குகளை முடக்கி திரும்ப நீதிமன்றத்துக்கு போய் நாங்க ஃப்ரீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஐடி உத்தரவாதம் தர்றாங்க. சிபிஐ அவங்களுடைய வங்கி கணக்கை முடக்கி அவங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கிறாங்க. இப்படி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனே இல்லாம ஒரு சூழல் இருக்குது. இந்த ஃபாசிசம், டிக்டேட்டர்ஷிப், அது இனவாதம், மதவாதம். இந்த இனம் மதவாதத்தோட சேர்ந்தது தான் வந்து ஃபாசிசம், டிக்டேட்டர்ஷிப். அப்போ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இருக்காது. முதல்ல மோடி ஆட்சிக்கு வரும்போது எதை சொல்லி வந்தாரு? பொருளாதாரத்தை சொல்லி வந்தாரு. கரப்ஷனை ஒழிச்சிருவோம், 2 கோடி வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி நிறைய வருமானத்தை ரெட்டிப்பு, இந்த மாதிரியான விவசாயிகள். இது இந்த ஒரு பொருளாதார கோரிக்கையை வச்சு வந்தார் எலெக்ஷன். வந்த பிறகு என்ன பண்ணாருன்னா மாப் லிஞ்சிங். ஃபர்ஸ்ட் வந்ததுமே பிளானிங் கமிஷனை ஒழிச்சிட்டாரு. பிளானிங் கமிஷன், மாப் லிஞ்சிங். அப்போ ஜனநாயக நிறுவனங்கள், எலெக்ஷன் கமிஷன், அப்புறம் வந்து பிளானிங் கமிஷன், போர்டு, இப்ப ஜனநாயக நிறுவனங்களை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாரு, இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட். அது வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளே 4 பேர் வந்து பேட்டி கொடுத்து சொன்னாங்க, ஜனநாயகம் ஒழிந்து கொண்டிருக்கிறது, சுப்ரீம் கோர்ட்டால செயல்பட முடியலன்னு சொன்னேன் 6 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆமா ஆமா, அவங்க சொன்னாங்க. தீர்க்க தரிசனமா ஜஸ்டிஸ் செலமேஸ்வர்
அவரோட கூட கோகோய் இருந்தார், மற்றவங்க இருந்தாங்க, சிராஜ் ஜோசப் இருந்தார். 4 பேர் உச்ச நீதிமன்ற மூத்த நீதிபதிகள் சொன்னாங்க, ஜனநாயக நிறுவனங்களை அழித்து கொண்டு வருகிறது இந்த அரசுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வேற என்னென்னமோ வந்துச்சு, அது ஒரு சப்ஜெக்ட்னு. அப்போ நிறுவனங்கள் அழிக்கப்பட்டது. அப்போ அப்பவே என்ன சொன்னாங்க அவங்க, காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்னா, ஒரு கட்சிகளே இல்லாத ஒரு, இந்த கம்யூனிஸ்டுகள் இல்லாத ஒரு இந்தியா, எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு இந்தியா. அப்ப எல்லா கட்சியும் விலைக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது யார் யார் மாட்டினாங்களோ அவங்க போய் மாட்டிக்கினாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 2வது ஜெனரல் எலெக்ஷன்ல வரும்போது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், இவிஎம் மிஷின் தில்லுமுள்ளு, அப்புறம் ஜனநாயகமற்ற செயல். 2வது எலெக்ஷன்ல 303 சீட்டு வந்தாங்கன்னா எல்லா கட்சியும் விலைக்கு வாங்கினாங்க. இல்ல, அதுலயே ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் பேச மறக்கிற விஷயம், 373 தொகுதிகள்ல பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகம். இது வந்து அது ஒரு 250 தொகுதிக்கு பிஜேபி ஜெயிச்சது ரியாலிட்டி. அதாவது இப்போ எல்லாம் இப்ப தமிழ்நாட்டில் இப்போ ஸ்டாலின் டிஎம்கே சொல்றாரு, உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்றாரு. அப்போ சிபிஐ என்ன சொல்றாங்க, அறிவால் கதிருக்கு வாக்களியுங்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம். சிபிஎம் சொல்றாங்க, அறிவால் சுத்திக்கு வாக்களியுங்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதே மாதிரி வெவ்வேறு கட்சிகள் அவங்க சொன்னது. ஆனா பிஜேபி நீ எதுக்குன்னா வாக்க போடு நான் கெளிக்கிறேன்றான். நீ அழுத்துறது தானே, நீ எதனா அழுத்தியா நான் தான் கெளி பண்றான் அவன். இது எந்தெந்த இடத்துல செட் பண்ணுறாங்க பண்றது பரவலாக நம்பப்படுகிறது. அதை வந்து ஒழிக்கணும். 2வது இவிஎம் மிஷின், அது வந்து எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட். எலக்ட்ரானிக் அது எந்த விஷயத்துமே வந்து கட் அண்ட் பேஸ்ட்ல மாற்ற முடியும். எதை வேணாலும் எது வேணாலும் பண்ண முடியும். இது பண்றது பூரா அவங்க கையில இருக்கு. எலெக்ஷன் கமிஷனே அவங்க கிட்ட இருக்கு. அதனால இவிஎம் தில்லுமுள்ளு. இவிஎம் தயாரிக்கிற பெல் அந்த நிறுவனத்துல நிர்வாக அதிகாரிகளா 4 பேர் பிஜேபிக்காரங்க. எல்லாத்துலயுமே பிஜேபி. நீ எதனா வைங்க. அதனால எலெக்ஷன் தில்லு முள்ளுல தான் 303 சீட்டு. இப்போ 400 சீட்டு வரேன்னா எங்களால தில்லு முள்ளு பண்ண முடியும். எல்லாரும் இப்போ பாரு, மொத்தம் 25 லீடரை இடி. இப்போ ஆர்எஸ்எஸ் அப்படின்றது ஒரு பேரினவாதம், பிராமணவாதம். ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு, இது கீழே தான் எல்லாமே இருக்கு, எல்லா அமைப்புகளும். இப்போ ஆர்எஸ்எஸ்ல எல்லா அமைப்புகள்லாம் அரசு நிறுவனங்கள், அதையும் சொல்றேன் நானு. ஓகே, ஆர்எஸ்எஸ் அதனுடைய ஏபிவிபி, அப்புறம் விஸ்வ இந்து பரிஷத்து, பஜ்ரங்க தள், எல்லாருக்குமே சங்கம் வச்சிருக்கான். ரவுடிங்களுக்கு ஒரு சங்கம் வச்சிருக்கான், பரதேசிங்களுக்கு ஒரு சங்கம் வச்சிருக்கான், எல்லாம் படிச்சவனுக்கு சங்கம் வச்சிருக்கான், ஸ்டூடெண்ட் சங்கம் வச்சிருக்கான், எல்லாருக்குமே. இது ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. மற்ற எக்ஸ்டெண்டட் ஆர்ம் அப்படின்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல்ல என்ஐஏ செயல்படுது, ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல்ல இடி செயல்படுது, ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல்ல சிபிஐ செயல்படுது. அப்போ இது எல்லா நிறுவனத்தையும் ஆர்எஸ்எஸ் தன் கையில் வச்சுக்கிட்டு அப்போ அதற்கு எதிர்ப்பே இல்லாத ஒரு நிலைமையை கொண்டு வராங்க. அதுதான் வந்து எலெக்ஷன் என்பது நடக்கும். ஹிட்லர் கூட எலெக்ஷன் நடத்தினா, ஆனா அது ஒரு ஜனநாயகமாக நடக்காது. அதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கோதி மீடியா, எல்லா மீடியாவும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொல்ற மாதிரி தான் செயல்படுது. அது பப்ளிக் டிவி இருக்கட்டும், ஜி டிவி இருக்கட்டும், இப்போ அதானி அம்பானி இவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. மெஜாரிட்டி மீடியா இந்த நாட்டில் பனியா கண்ட்ரோல்ல இருக்கு. அம்பானி, அதானி, பனியா. ஆங்கர்ஸ் 93% பிராமணர்கள் தான் இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் கண்ட்ரோல். அவங்க வந்து ஒரு மோதியை எப்படி உருவாக்குனாங்களோ, எலெக்ஷன் ரிசல்ட்டை கூட ஆர்டிஃபிஷியலா பணத்தோட உருவாக்குறாங்க. அதுதான் வந்து சர்வதிகாரம், ஃபேசிசம். ஓகே, அதனால மக்கள், இஸ்லாமியர்கள் பயங்கரமா அனுபவிச்சிட்டான். இஜாபு, அலால் கட்டு, அப்புறம் வந்து சிஏஏ, என்ஆர்சி, கொரோனா ஜிஹாது, லவ் ஜிஹாது. என்ஐஏ கோர்ட்ல வெறும் முஸ்லிம்ஸ் தான் அக்யூஸ்டே. அப்போ டார்கெட்டட் அட்டாக். இஸ்லாமியர்கள் பிஜேபிக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் ஏன் என்ன உள்ளது? 14% ஓட்டு இல்லை, அவங்களுக்கு ஓட்டு இல்லை. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாலும் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க கிறிஸ்தவர்கள் 2%.
கிறிஸ்தவர்கள் 2%. அவங்களுடைய கன்னியாஸ்திரீகள் கற்பழிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய மத சம்பந்தமான கல்யாணமே பண்ணிக்க முடியாது. லவ் ஜிஹாத் காதல் பண்ணக்கூடாது. வயசான பையனும் பொண்ணும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவருடைய மாட்டுக்கறி உணவு மேல அட்டாக், சர்ச்சுகள் நொறுக்கப்பட்டது. அப்போ கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுல 16% எடுத்துருங்க நீங்க. குக்கீஸ் அவங்க சர்ச்சுகள் எவ்வளவு நொறுக்க. ஆமா ஆமா, கிறிஸ்தவர்கள் ஊட்டலாம். நெக்ஸ்ட் வந்து தலித். அவனுடைய ரிசர்வேஷனை பறிச்சுட்ட, அவனுடைய வாழ்வாதாரத்தை பறிச்சுட்ட, நீ அவனுடைய வாழ்க்கையே சூறையாடிட்ட. உணவு பழக்கத்து மேல சூறையாடின. அவன் வந்து முனிசிபாலிட்டியில பெர்மனன்ட் லேபரா இருந்தான், இப்போ கான்ட்ராக்ட் லேபர் ஆயிட்டான். ரயில்வேல டி குரூப் எம்ப்ளாயிஸ் பர்மனண்டா இருந்தான், கான்ட்ராக்ட் ஆயிட்டான். பஸ் ஸ்டாண்ட்ல, ஏர்போர்ட்ல பாருங்க, தலித் 8 மணி நேரம் 12 மணி நேரம் டாய்லெட் உள்ள வைக்கிறான். அவனுடைய வாழ்க்கை சூறையாடிட்ட. நீ தலித் உனக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியம் என்ன? ஒன்று, அவனுடைய கூலியை குறைச்சிட்ட, அவனுடைய உரிமையை நெசுக்கிட்ட, அவனுடைய தொழிற்சங்க உரிமையை நெசுக்கிட்ட, அவனுடைய வாழ்வாதாரத்தை எடுத்துட்ட. அவன் எதுக்காக உனக்கு ஓட்டு போடணும்? அப்புறம் சூத்திரன், பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ். ரயில்வேல 4 லட்சம் எம்ப்ளாய்மெண்ட்டே எடுத்துட்டேன். அவனுடைய வாழ்வாதாரத்தை பறித்தாய். அந்த இடத்துல எல்லாம் கான்ட்ராக்ட் லேபராக வச்சுருக்கிறவன. நால்கோ, பால்கோ, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், நேஷனல் பெட்ரோலியம் கார்பரேஷன், நேஷனல் தெர்மல் நார்த் ஈஸ்ட் தெர்மல் பவர் கார்பரேஷன், ஓஎன்ஜிசி, பிஎஸ்என்எல் எல்லா ஃபேக்டரியும் தனியாருக்கு கொடுத்துட்டு வேலையே இல்லாத பண்ணிட்டேன். மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் சூத்திரன். இவன் ஏன் உனக்கு ஓட்டு போடுறான்? போட வேண்டிய அவசியம் என்ன? ஆதிவாசி. அவன் வாழ்வாதாரத்தை அழிச்சிட்ட. அவனுடைய காட்டை கொண்டு போய் நீ தனியாருக்கு பன்னாட்டு கம்பெனிகளுக்கு கொடுத்துட்ட. ஆதிவாசி 6-7% உனக்கு எதுக்காக ஓட்டு போடுறான்? ஆகவே 96% மக்களுடைய வாழ்க்கையை சூறையாடிய, நாசமாக்கிய, உரிமைகளை நசுக்கிய, வாழ்வாதாரத்தை பறித்த, அவன் வயிற்றுல புளிய கரைச்சு, அவன் வயிற்றுல வாயில மண்ணை போட்ட பிஜேபிக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவன்லாம் வந்து தெரியல, அவனுடைய விலைவாசி தெரியாதா? தாய்மார்களுக்கு கேஸ் ரேட்டு தெரியாதா? வீட்டு வாடகை தெரியாதா? விலைவாசி உயர்வு தெரியாதா? நீங்க இப்ப கர்நாடகால இருந்து வந்திருக்கிறீங்க. மக்களோட மூடு எந்த மாதிரி இருக்கு? இப்ப சவுத் இந்தியா முழுக்க ஏற்கனவே வந்து பாஜகவிற்கு செல்வாக்கு இல்லை அப்படின்றது ஒரு யதார்த்தமான மக்கள். அதான் நான் சொன்னேன். ஆனா ஊடகங்கள் பிரதிபலிக்கிறது இல்லை மக்களோட மனநிலைய. ஊடகங்கள் வந்து ஒன் சைடடா இருக்கு. அது எந்த ஒரு நான் ஒரு மூத்த வழக்கறிஞர்னு சொன்னீங்க, அது உண்மைதான். நான் சில டிவிக்கெல்லாம் கூட வழக்கறிஞராக இருக்கிறேன். அவங்கள கேட்டேன், ஏன் இதெல்லாம் போடுறதில்ல? ஐயோ சார், போட்டால் ஈடி வர விடு சார். நீ அட்வர்டைஸ்மெண்ட் வர த்ரெட் மிரட்டி அவர்களை வந்து கண்ட்ரோலில் வச்சுங்க. நீங்கள் ஒரு இன்டர்வியூ பாருங்கள். இந்த 2002 குஜராத் இன படுகொலைக்கு பிறகு பிபிசியில் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா அந்த மோதியை கொஸ்டின் பண்ணுவாங்க. வாட் யூ ஃபீல் ரெக்ரெட் தட் யூ குட் நாட் கண்ட்ரோல் அப்படின்னும் போது, இவர் அரகர இங்கிலீஷ் தானே, இவர் படிச்சதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஐ குட் நாட் கண்ட்ரோல் மீடியா, தட் இஸ் மை ரெக்ரெட். மீடியாவை தான் என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் பிரதம மந்திரி ஆனதும் அவர் கண்ட்ரோல் பண்ணது மீடியா, கம்ப்ளீட் மீடியா. அப்போ மீடியான்னா இப்போ இந்த டைம்ஸ் நவ், ரிபப்ளிக் டிவி, ஒருத்தன் பைத்தியக்காரன் மாதிரி கத்தினுப்பா, அர்ணாப் கோஸ்வாமி, அப்படியே அந்த இன்னொரு பொம்பளை இருப்பாங்க அதுல, இதுல டைம்ஸ் நவுல நாவிகா குமார். ஐயோ, ஆனா நம்ம இவங்க எல்லாம் போட்டாங்க பாரு, பர்காத் அவுட்டு, என்டிடிவி அவுட்டு, எல்லாரையும் தோர்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு கோதி மீடியாவை கண்ட்ரோல்ல வச்சுக்கினாரு. இதனுடைய பேக்ரவுண்ட் ஒண்ணு பேசலாம். நம்ம மக்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கிறது? மக்களுடைய மனநிலை இந்தியா முழுக்க, தென்னிந்தியா முழுக்க ஒரு பாஜகவுக்கு எதிரான, பட் இந்தியா அப்படின்றது வந்து தென்னிந்தியால கர்நாடகா தவிர பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு விரோதமானது இருக்கு. இப்போ கர்நாடகால பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் 27 சீட் வந்தாங்க. இந்த டைம் அவ்வளோ வர முடியாது. பாதி காங்கிரஸ் வரும், அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த ப்ராமினன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்
கோடிக்கணக்கான பணம் அதை வச்சு அவங்க எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வளைச்சிருக்காங்க. இப்போ கர்நாடகாவில் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்போ எம்எல்ஏ எலெக்ஷனில் கூட அங்கே 228 கான்ஸ்டியூன்சி இருக்கு. எம்பி எலெக்ஷன் 28 கான்ஸ்டியூன்சி இருக்கு. இப்போ எம்எல்ஏ எலெக்ஷனில் 128 கான்ஸ்டியூன்ஸில் எலெக்ஷனே தேவையில்லை. அந்தந்த கான்ஸ்டியூன்சி தொகுதி அது ஒரு ராஜாங்கம் மாதிரி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ டிகே சிவகுமார்னு காங்கிரஸ்ல இருக்கிறாரு. எவனும் போய் அந்த கனக்புரா கான்ஸ்டியூன்ஸில் நிற்க முடியாது. அது கம்ப்ளீட் அவங்க கிரிப்பில் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய குவாரி, அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கு. அதே மாதிரி சொரபா கான்ஸ்டியூன்சி, அது எடியூரப்பா, அந்த மாதிரி அவங்க 128 கான்ஸ்டியூன்சி வந்து அது ஃபினிஷ். அந்த கட்சியில் அந்த இண்டிவிஜுவல் அவன் பிஜேபியில் இருப்பான், காங்கிரஸ்ல இருப்பான், அப்படி அப்படியே இருப்பான். அப்போ இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் பிளே எ இம்பார்ட்டன்ட் ரோல். அப்புறம் 28 கான்ஸ்டியூன்ஸில் இந்த மாதிரி இப்போ பெலகாம் அந்த ரேப் கேஸ்லலாம் மாட்டிக்கினார அந்த ஒரு மினிஸ்டர், அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாமல் எந்த பிஸ்னஸ் அங்கே நடக்கவே நடக்காது. அவங்களுக்கு தெரியாத எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் நடக்காது. அவங்களுக்கு தெரியாத எதுவுமே நடக்காது. போலீஸில் நிர்வாகம் அவங்களுக்கு தெரியாது, யாரையும் போஸ்டே பண்ண முடியாது. ஜார்கி ஹோலி அந்த குடும்பம் வந்து அந்த கம்ப்ளீட் தொகுதியே கண்ட்ரோல் இருக்குது. அவங்கள மீறி யாரும் அந்த மாதிரியான மாஃபியா பண கோட்டீஸ்வரர்கள் எல்லாம் வந்து பிஜேபியில் சேர்ந்துருக்காங்க. இப்போ மைசூர் பக்கத்தில் கொடகு ஏழ்மையான மக்கள் வாழக்கூடிய பகுதி. அந்த இடத்துல பாரு இப்போ அந்த மகாராஜாவுக்கு சீட்டு கொடுத்துக்கிறாங்க. எதுவீர் மகாராஜா யாரு? வெள்ளைக்காரனுக்கு நாட்டை காட்டியும் கூட்டியும் கொடுத்த குடும்பம். அது வந்து இப்போ பிஜேபியோடு நிற்குது. அதனால் இந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி அதை விலைக்கு வாங்கி வச்சுருக்காங்க. அதுதான் வந்து பிஜேபி. ஆட்சிக்கு வந்த பிறகு கர்நாடகாவில் எப்படி ஆச்சு? பணம் கொடுத்து வாங்கினாங்க. கம்ப்ளீட் டெல்லி ரூல். இப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் டெல்லி, ஹையர் போலீஸ் அஃபிஷியல்ஸ் டெல்லி, சீஃப் செக்ரட்டரி டெல்லி. அப்போ எல்லா ரோடு கான்ட்ராக்ட் கட்கரி டெல்லி. அப்போ எந்த ஒரு வேலையிலும் 40% கமிஷனு, அது அப்படியே டெல்லிக்கு போயிடும். அப்போ கர்நாடகாவில் எல்லா போஸ்டிங்கும் அமித்ஷா தான் பண்ணுவார். அங்கே டிஐஜின்னா அங்கேருந்து தான் வரணும், செக்ரட்டரின்னா அங்கே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அங்கேருந்து தான் வரணும். ரோடு கான்ட்ராக்ட், எந்த கான்ட்ராக்டு மொத்தமாக பணத்தை கம்ப்ளீட்டாக டெல்லி கண்ட்ரோல். இப்படி தான் வந்து ஒரு அரசு அங்கே நடந்துட்டு இருந்தது. இப்போ அந்த அரசில் வந்து கொஞ்சம் நியூட்ரலைஸ் ஆகிருக்கு. ஆனாலும் கூட எக்ஸிக்யூட்டிவ் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த கர்நாடக சிங்கம்னு அண்ணாமலை அங்கே இருந்தாருல்ல, அவர் சிங்கமாக தான் இருந்தார். அசிங்கமாக இருந்தார் அவர். அங்கே சிங்கமாக ஒன்றும் இல்லை. அவர் வந்து ஒரு சங்கி. அவர் கொடகு பக்கம், அப்புறம் வந்து சிக்மங்களூரில் அவர் எஸ்பியாக இருந்தார். அவர் சிங்கமும் இல்லை, வெறும் அசிங்கம் தான். அவர் ஒரு வேற கேரக்டர்ஸ் ஆஃப் டிசிபி. அவர் கேரக்டர் அதே தான். இவருடைய எக்ஸ்ட்ராடினரியும் இல்லை, மக்கள் மத்தியில பெரிய செல்வாக்கு இருந்துச்சு. அதனால தான் அந்த பேரே கர்நாடக சிங்கம். அது யார் கொடுத்தாங்க? பிஜேபிக்காரன் சிங்கம் கொடுத்தாங்க, கர்நாடக மக்கள் அசிங்கம் கொடுத்தாங்க. இப்போதான் தெரிஞ்சு அவர் கர்நாடகா அசிங்கம், தமிழ்நாட்டுக்கும் அசிங்கம். அது அசிங்கமா வெறும் பொய் சொல்றாரு. அவர் வந்து ஒரு இப்போ அவர் பேசுறாரு, அவருடைய முகம் பாவனை எல்லாம் பார்த்தா ஒரு மனநோயாளி மாதிரி தான் தெரிறாரு. அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியுது இல்லை. பாருங்கண்ணான்றாரு, மீடியா மேலே விழுந்துறாரு, இல்லைங்கண்ணான்றாரு. யோ, நீ போய் போலீஸ்காரன் ஏரியா, நீ ஏன் அரசியலுக்கு வந்த? என்ன அரசியலுக்கு உனக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ அடுத்து பாசிசம் குறித்த கேள்வி. 1925 RSS உருவாக்கப்பட்டது. இப்போ 2024, 2025 RSS அதனுடைய நூற்றாண்டை வந்து தொடர் இருக்குது. இந்தியாவில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரு வலிமை பெற்ற இயக்கமாக கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவையே ஆட்டி படைச்சிருக்கிறாங்க. இனி வரும் காலமும் 2044 வரைக்கும் இலக்குகள்லாம் சொல்றாங்க. இதை எப்படி வந்து இந்தியா எதிர்கொள்ள போகிறது? இல்லை, இதோட பேக்ரவுண்டே கொஞ்சம் பார்த்துடலாம். சொல்லுங்க. இப்போ எஸ் ஷூட்ஸ் ஷால்ஸ், இது வந்து ஜெர்மனி பாஷையில் இது என்னன்னா ராஷ்ட்ரிய சுயம் சேவக். அங்கே எஸ்எஸ்ன்னா சுயம் சேவக், இங்கே சுயம் சேவக். அது ராஷ்ட்ரியா சுயம் சேவக். இது பாரு,
இந்த எஸ் பிரிச்சு போட்டா எஸ்எஸ் சேர்த்தா ஸ்வஸ்டிக், ரெண்டு பேருக்கும் ஒரே சிம்பிள் பாருங்க. அப்ப இந்த எஸ்எஸ் அப்படின்றது ஒரு கொடூரமான ஒரு கான்செப்ட். எஸ்எஸ்ன்றது ஒரு கொடூரமானது. இந்த கொடூரம் அப்படின்னு நான் எப்படி சொல்றேன்னா, இந்த எஸ்எஸ் தான் வந்து 60 லட்சம் யூதர்களை கொன்றது. ஆஷ்விட்ஸ் என்ற இடத்தில் ஆயிரக்கணக்கான யூத பெண்களை கற்பழித்து கொன்று புதைத்தார்கள். கொடூரமானது. அப்புறம் வந்து ஓரினை சேர்க்கையாளர்களை கொண்டுட்டாங்க. கேஸ், எல்ஜிபிடின்றான்ல அவங்கள கொண்டுட்டாங்க. ஊனமுற்றவர்களை கொன்றார்கள், கத்தோலிக்கர்களை கொன்றார்கள், கம்யூனிஸ்டுகளை கொன்றார்கள், தொழிற்சங்கவாதிகளை கொன்றார்கள். 60 லட்சம் மக்களை கொன்ற ஒரு பெயர் தான் எஸ். இது துவங்கப்பட்டது 1925. துவக்கியவர் ஹிட்லர். அங்க ஜெர்மனி இல்ல. ஆமா, ஹிட்லர். இப்போ இந்தியால எஸ் அதே எஸ்எஸ் அதே ஸ்வஸ்டிக். ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் ஹெட்கேவர் மூஞ்சே சாவர்கர், இந்த 3 பேர் தான். மூஞ்சே முசோலினியை பார்த்துட்டு வந்தவர். அவர் தான் இந்த ஆர்எஸ்எஸ் ஷாக்கால்லாம் வந்து ப்ளூ பிரிண்ட் போட்டவர். ராணுவ பள்ளிகளை உருவாக்குனவர். அது பலாலி இயக்கத்தை அங்க முசோலினியை பார்த்து இங்க ராணுவ ஸ்டைல்ல பண்ணாங்க. அப்போ மூஞ்சே, எட்கேவர் 3 பேருமே மருத்துவம் படித்த சித்பவன் பார்ப்பனர்கள். அது அன்னைக்கே உருவானது ஒன்றும் இல்லை. அதனுடைய தோற்றம் எப்படி வருதுன்னா 1825 பிராமணர்கள் எல்லாம் கல்கட்டால சேர்ந்து பிரம்ம சமாஜத்தை கட்டுறாங்க. பிரம்ம சமாஜ் எதுக்காக, என்ன நோக்கம்? அது அதுக்குள்ள பிரிட்டிஷ்கார வந்து ஆட்சிக்கு வந்துட்டான். அவங்ககிட்ட அந்த ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அப்புறம் பணம், அதிகாரம், சிறப்பான வாழ்க்கை, அவ்வளவுதான். பிராமணர்களுக்கான அதிகாரம், பணம், வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை, இதுதான் வந்து பிராமணர்களுக்கு மட்டும்தான் அது. அப்போ ஆரம்பிக்கும் போது பிரம்ம சமாஜ்னா பிராமணர்களுடைய ஒரு ஆர்கனைசேஷன் பிரிட்டிஷாரோட சேர்ந்து இந்த நாட்டு மக்களை சுரண்டி உண்டு கொழுத்து வாழ்வதற்கான ஒரு அமைப்பு தான் வந்து பிரம்ம சமாஜம். நீங்க படிச்சு பாருங்க. அது அப்படியே வருது. 1875 பொம்பாயில அதை வந்து விரிவாக்குறாங்க. பிராமணர்களுக்காக இது ஆரிய சமாஜமா உருவாகுது. ஆரிய சமாஜம் அப்படின்னா பிராமணன், சத்திரியன், வைசியன், அந்த மேல் தட்டு அவர்களுக்கான ஒரு சமாஜம்னா, அப்ப அவங்க 3 பேரும் வந்து வெள்ளையனோடு சேர்ந்து உண்டு கொழுப்பது, அதிகாரம், பணம், சொகுசான வாழ்க்கை. இதுக்கு பிறகு 1913 என்ன ஆகுதுன்னா, இது இந்து மகாசபாவா வருது. பிராமணன், ஆரியன்ன்றது போய் இந்து அப்படின்னு வருது. 1913 இந்து, 1923 இந்துத்துவா. இந்து வேற, துவாவை வந்து யார் கொண்டு வர்றதுன்னா சவர்கார். அவர் வந்து கோழை சவர்கார், வீர் சவர்கார் இல்லை, நாட்டை காட்டி கொடுத்தவர். பிரிட்டிஷன்காரன் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பேர் டயர் நக்கின்றாங்களா, அந்த மாதிரி பிரிட்டிஷ் டயரை நக்குனவர் அவர். ஸோ சவர்கார் இவர் துவாவை சேர்க்கிறார். இந்து வேற, இந்துத்துவா வேற, ரெண்டும் வேற. இதுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதையும் சொல்றேன் நான். இவரு துவாவை எங்க சேர்க்கிறாருன்னா 1920 ஹிட்லர் 25 பாயிண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று எழுதுறாரு. அதை அப்படியே காப்பி அடிக்கிறாரு. அதில் அவர் என்ன எழுதுறாருன்னா, பியூர் பிளட், ஆரியன் பிளட், அவன் தான் ஆட்சி, அவனுக்கு தான் அதிகாரம், அவனுக்கு தான் எல்லாமே, அவன் நாட்டை பிடிப்பான். வேற யூதர்கள் வந்து செகண்ட் கிரேட், அவனுக்கு வந்து குடிமகன் என்ற உரிமை இல்லை. அங்க ரீச் சிட்டிசன்ஷிப் லா, இங்க அதே தான் வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், என்ஆர்சி, என்பி, இதெல்லாம் வந்து அங்கிருந்து காப்பி அடிச்சது தான். அப்போ ஹிட்லர் எழுதிய அந்த 25 பாயிண்ட் ப்ரோக்ராமை அப்படியே காப்பி அடிச்சு
ஆங்கிலத்தில் கட்டு பேஸ்ட்னுவாங்க. கட் பண்ணி ஃபேஸ் பண்ணதான் இந்துத்துவா. ஹிட்லருக்கு எங்கிருந்து வருது? இது வந்து சாவர்கர் வந்து அந்தமான் சிறையில தன்னுடைய சிந்தனையில இருந்து உதித்தது அப்படின்றாங்களே. ஒன்றும் இல்லை, அது எங்கேயோ ஒதுக்கல, ஹிட்லர்கிட்ட இருந்து காப்பி அடிச்சது. முழுக்க முழுக்க நீங்க அந்த 25 பாயிண்ட் ப்ரோக்ராம் படிங்க, துவாவோ படிங்க. இல்ல இவங்க அப்ப ஆர்எஸ்எஸும் பாஜக காரங்களும் கம்யூனிசமோ இல்ல மற்ற சித்தாந்தங்களையோ இதெல்லாம் ஐரோப்பால இருந்து வந்தது, இந்த மண்ணுக்கே உரிய சித்தாந்தம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க எப்படி இதை ஏத்துக்கிட்டாங்க? அதான் இன்டர்பிரிட்டேஷன். பொய் சொல்றது தானே வேலை, 2 நாக்குல பேசுவாங்க. ஹிட்லர் எழுதியதை காப்பி அடித்து எழுதியது தான் இந்துத்துவா. நீ 25 பாயிண்ட் ப்ரோக்ராம் படி, இந்துத்துவா படி, 2 மேட்ச் ஆகும். ஹிட்லருக்கு எங்க வந்துச்சு அது அப்படின்றது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்ப திலக் தெரியுமா? பாலகங்காதர திலக், லோகமானியம் பாலகங்காதர திலக். அவரு தான் வந்து 1906 ஆர்ச்சாயிக் ஓம்ஸ் இன் வேதாஸ்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. வேதத்தில் ஆசியாவின் புராதன வீடு அப்படின்ற ஒரு புக்கு. அதுல தான் வந்து 1st கிரேட் சிட்டிசன், 2nd கிரேட், 3rd கிரேட், 4th கிரேட். அப்போ இந்த சிட்டிசன்ஸ் குடிமக்களை 4ஆக பிரிப்பது, 1st கிரேடு, 2nd கிரேடு. அதை அப்படியே காப்பி வச்சு ஹிட்லர் எழுதிட்டாரு. அப்போ என்ன எழுதுறாரு அவரு? 1st கிரேட் சிட்டிசன் ஜெர்மனியர், 2வது கிரேடு யூதர்கள், கிரேட் வைஸ். அப்ப பாலகங்காதர திலக்கு இது எங்க கிடைக்குது இந்த கான்செப்ட்? மனுஸ்மிருதி. பிராமணன், சத்திரியன், வைசியன், அவன் வந்து டிவிஜா, இருமுறை பிறந்தவன், அவனுக்கு பூணூல் உண்டு. அவனுக்கு சேவை செய்வதற்காகவே சூத்திரன் ஆண்டவனால் படைக்கப்பட்டான். அவன் வாழ்க்கை வேறு, இவன் வாழ்க்கை வேறு. அவன் படிக்கலாம், அவன் அனுபவிக்கலாம், அவன் வந்து அரண்மனையில் வாழலாம், அவன் லட்டு சாப்பிடலாம், நெய் சாப்பிடலாம், வெண்ணெய் சாப்பிடலாம், எல்லாமே அனுபவிக்கலாம் அவன். இவன் வந்து வெறும் சேவை தான். யாருக்கு சேவை பண்ணோம்? இருமுறை பிறந்தவனுக்கு ஒரு முறை பிறந்தவன் சேவை. அவன் பண்ற கலீஜெல்லாம் எடுக்கிறதுக்கு பஞ்சமன், பார்ப்பனன், சத்திரியன், வைசியன், 3 டிவிஜா. இவன் வந்து அவன் வந்து அவர்னா, இவன் சவர்னா. அவன் ஊரே எப்படி பிரிச்சுக்கிறான்? நம்ம நாட்டில் உலகத்திலேயே இல்லாத ஒரு விஷயத்த பார்ப்பனன் இந்த நாட்டில் பண்ணியிருக்கான். ஊருன்னா ஒரு சேரி, ஊரு, அக்ரஹாரம், 3 வேற வேற. ஊரு, சேரி, அக்ரஹாரம். இப்போ நீ ஆந்திரால, தமிழ்நாட்டில் சில இடத்துல போனா சூத்திர ஊர் செப்பரேட்டு, ஆதிவாசி ஊர் செப்பரேட்டு, தலித் ஊர் செப்பரேட்டு, பார்ப்பான் ஊர் செப்பரேட்டு, அக்ரஹாரம் செப்பரேட். இப்படிதான் வந்து இந்த கான்செப்டே பாருங்க, வில்லேஜ் கான்செப்ட். இதை பிரிச்சான். அப்போ அவனை தனியா வச்சுட்டான். அப்போ எல்லாமே அக்ரஹாரத்துக்கு தான், எல்லாமே அக்ரஹாரத்துக்கு தான் போகும். மாடு கண்ணு போட்டு ஃபர்ஸ்ட் ஃபால் கொடுத்தா அது அக்ரஹாரத்துக்கு தான் போகணும். அதே மாதிரியா பெண்களை கூட பாழ் பண்ணானுன்றதெல்லாம் நிறைய வரலாறு உண்டு. ஓகே, அது பெரிய ப்ராடரா போகுது. இப்போ மனுஸ்மிருதி இதை வந்து என்ன பண்ண, சுமுத்தி ஸ்ருதி, கடவுளால் சொல்லப்பட்டது, கடவுளால் எழுதப்பட்டது. இதை நீங்க அப்படியே ராமாயணத்துக்கு வந்துருங்க. இதெல்லாம் ஒரே லிங்க். ராமர் ராமராஜ்யத்தில் தன்னுடைய அரண்மனையில் இருக்கிறார். எப்படி இருந்தாருன்றதெல்லாம் எழுதுறாங்க, அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எப்படியெல்லாம் இருந்தாருன்றத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அரண்மனையில் அவர் அனுபவித்து கொண்டிருக்கும் போது ஒரு பிராமணன் அந்தணன் தன்னுடைய இறந்து போன 14 வயசுடைய தன்னுடைய மகனுடைய உடலை, சத்த உடலை எடுத்துக்கொண்டு போய் அரண்மனை எதிரிலேயே கிடத்துகிறார். ஓ ராமா, எழுந்து வா, உன்னால் தான் என் மகன் இறந்து விட்டான் என்று சொல்றாரு. அவர் உடனே படை சூழ அங்க வராரு. வந்தா, உன்னுடைய ஆட்சியில தப்பு நடந்திருக்கு, குல தர்மம் கெட்டு போயிருக்கு, அதனால தான் என் பையன் செத்துறான். குல தர்மமா? என்னுடைய ஆமா, ஒரு சூத்திரம் படிக்கிறான். உடனே ரதத்தை கட்டி அப்படியே வைரம் பதித்த கோமோதகம் நவரத்னம் பதித்த வாளை எடுத்து ராமன் புறப்பட அப்படியே 4 குதிரையை போய் தேடி பார்த்தா ஒருத்தன் மெலிசான ஒரு உருவம், ஒல்லிய உருவம், காலை மேலே மாட்டிட்டு தலையை கீழே போட்டு அவன் வந்து தியானத்தில் இருக்கிறான், வேதத்தை படிக்கிறான்.
உடனே ராமர் அங்கே போய் சொல்கிறாரு, நான் ராமன், அயோத்தியின் ராஜா, தசரதனுடைய மகன், நீ என்கிட்ட போய் சொல்லாத. அப்போ பொலைட்டாக சொல்கிறான், சுவாமி நான் இந்த உருவத்திலேயே கடவுள்கிட்ட போகணும் அப்படின்றதுனால நான் தியானம் பண்ணுறேன், வேதங்களை படிச்சுட்டு இருக்கேன், நான் பொய் சொல்ல மாட்டேன். ஓகே, பொய் சொல்லாத, நீ எந்த ஜாதி, நீ எந்த வர்ணத்தை சார்ந்தவன் அப்படின்னு ராமர் கேட்குறாரு. அவன் நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் சூத்திரன், கீழ் ஜாதின்றாரு. உடனே வாழை உருவுறாரு, தலையை வெட்டிடுறாரு. அப்படியே பூ மாறி பொழியுது, தேவர்கள்லாம் ஆனந்தப்பட்டு பூ மாறி பொழியுது. அப்போ தேவர்கள் குல தர்மத்தை நிலநாட்டிய ராமன் அப்படின்றாங்க. நீங்கள் அங்கேருந்து அப்படியே மகாபாரதத்துக்கு வாங்க. மகாபாரதத்தில் வில்வித்தை, துரோணாச்சாரியார் அவர் வில்வித்தையில் டீச்சர், அவர் மாஸ்டர். அவர் இந்த பையனுக்கு ஏக்கலைவனுக்கு வில்வித்தையை கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. போய் கேட்குறான், எனக்கும் கற்றுக் கொடுங்க. ஏய், நீ சூத்திர பசங்களுக்கெல்லாம் கிடையாது, இது சத்திரியனுடைய கலை, நான் அர்ஜுனனுக்கு தான் கற்றுக் கொடுப்பேன். அர்ஜுனன் ஒரு நாய் கொலைக்கும் போது வில்லு விடுறான், ஏக்கலைவ வில்லு போய் வாயை தச்சிடுது, அது அம்பு அம்பு. அர்ஜுனுக்கு ஆச்சரியம், இவனுக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்க? அப்போ துரோணாச்சாரியார் போய் கேட்குறான், நீ அவனுக்கு கற்றுக் கொடுத்துக்கிற? இல்லை இல்லை, நான் கற்றுக் கொடுக்கல. அப்போது அது என்னென்னமோ கதை வருதுன்னு வச்சுக்கோங்க, அது தேவையில்லை. இப்போ அப்போது அவன் போய் எப்படி கற்றுக்கினான்னாக்கா, நான் உன்னுடைய சிலையை செய்து வச்சு உன்னை பார்த்து கற்றுக்கினேன். உனக்கு அப்போ தட்சிணை கொடு, என்ன வேணும் உனக்கு? உன் கட்ட வரல கொடு, அப்போ தான் வில்லு விட முடியாது. அதுக்கப்புறம் துரோணாச்சாரியரையே காப்பாற்றுறான். சிங்கம் வரும்போது அவன் லெஃப்ட் ஹேண்டுன்றது துரோணாச்சாரியாருக்கு தெரியாது, ரைட் ஹேண்டுடைய கட்டுவரில் வாங்கிக்கிறாரு. இது ஒரு கட்டு கற்பனையான கதை உருவாக்கியது பார்ப்பனர்கள் இந்த வஞ்சிக்குவதற்காக. ஆனால் அதனுடைய மாறல் என்ன சொல்றதுன்னா, சூத்திரன் அந்த கலையை கற்கக்கூடாது, ராமாயணம் சூத்திரனை படிக்கக்கூடாது. அப்போ பகவத்கீதை போல, நம்ம பகவத்கீதை போன சத்தூர் வர்ணியும் மயா சிருஷ்டம், 4 வர்ணத்தை நானே தான் படைத்தேன், நானே கண்ணன், நான் படைத்தேன், என்னால் கூட அதை சேஞ்ச் பண்ண முடியாது. 18வது அத்தியாயத்தில் நீ வேலை செய், கூலி கேட்காத. அதனால தான் இந்த நாட்டு உழைப்பாளர்களுக்கு கலியுக கண்ணன் மோதி கூலியை கொடுக்குறதில்ல. ஸோ இது ஒரு வரலாறு. அப்போ உலகம் பூராவும் ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட், ஃபோர்த் கிரேட் சிட்டிசன் அப்படின்ற ஒரு கான்செப்டை உலகத்திற்கு தந்தவர்கள் இந்திய பார்ப்பனர்கள். வேற எங்கேயுமே இல்லை. குரான்ல இந்த மாதிரி கான்செப்ட் இல்ல, பைபிள்ல இந்த கான்செப்ட் இல்ல, யூத மதத்துல இந்த கான்செப்ட் இல்ல, பிராமண மதத்துல தான் இந்த கான்செப்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட். இப்ப திலகர் இந்த கான்செப்டை இதுல வேத புராண இதிகாசங்கள்ல இருந்தா எடுத்து எழுதுறாரு. ஸோ மனுஸ்மிருதி வேதம் 30, வேதத்துல 9வது ரிக்வேதத்துல 4 வர்ணத்தை ஒட்டி வருது. அப்ப ஒரு இனத்தை அடிமையாக்கி சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட். இதை முசோலினி அதை பயன்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு ஹிட்லரு. முசோலினி அதை உருவாக்கி 20 வருஷத்துக்கு பிறகு அவருடைய பிணம் குப்பை மேட்டில் இருந்தது. ஹிட்லர் 1920 பதவிக்கு வந்தது 1933. 1945 அவருடைய பிணம் மிதக்குது. அவரோடு சேர்ந்து அவருடைய துணைவியாரும் கூட தற்கொலை. இதில் இன்னொரு சப்ஜெக்ட் என்னன்னா, அடால்ஃப் ஹிட்லர் அவரோட சேர்ந்து அடால்ஃப் ஹைக்மேன், இது நீங்க கூகுள் பண்ணா வரும். ஆமா, அவர் என்ன பண்றாருன்னா அவர் எஸ்எஸ் போட்டிருந்தவர். அவர் தான் இந்த 60,000 யூத மக்களை, எஸ்எஸ்ன்றது ஒரு படை, அது சுயம் சேவக், அதுதான் இங்க ராஷ்டிரிய சுயம் சேவக், அங்க சுயம் சேவக் தான். அது ஒரு படை, கொலைப்படை. அவர்களுடைய சேர்ந்த இனப்படுகொலை. இவர் தப்பிச்சு ஓடி போயிடலாம். யாரு? அடால்ஃப் ஹைக்மேன். அங்க போய் அர்ஜென்டைன்ல கிளமெண்ட் அப்படின்ற ஒரு பேர்ல, அப்புறம் அவன் பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணு இஸ்ரேல் பொண்ணு. இவன் எங்களுடைய சர்நேம் இது இல்லை, கிளமெண்ட் கிடையாது, நாங்க அடால்ஃப் உடைய சர்நேம் கொண்டவர்கள்.
அது அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பனுக்கு சொல்லுது. அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா இஸ்ரேலுக்கு விஷயத்தை கொடுத்துட்றாரு. அப்புறம் இவர் வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அது ஒரு பெரிய கதை, அது தேவையில்லை. இப்போ அவரை கூட்டு போய் இஸ்ரேலில் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறாங்க. அது அப்புறம் விசாரணை நடக்குது. அப்போது இந்த பிரஸ்காரங்க அவரை கேட்குறாங்க, நீங்கள் வந்து 60 லட்சம் பேரை கொண்டுட்டீங்களே, உங்களுக்கு வந்து மனம் உணர்ச்சியே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், இல்லை, இவர்களை கொன்ற போது என் கையில் பகவத்கீதை இருந்தது. கீதையில் கிருஷ்ணன் கட்டளையிடுகிறான், அர்ஜுனன் கொல்லுகிறான். இவர்களை கொல்லும் போது ஹிட்லர் கட்டளையிடுகிறான், நான் அர்ஜுனன் பார்த்த வேலையை தான் செய்தேன், நான் கொன்றேன் அப்படின்றாரு. நீங்கள் ஹிம்லர்ன்ற ஒரு கேரக்டர் வரும், கோயபல்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் வரும். இவங்க எல்லார் கையிலுமே பகவத்கீதை இருந்தது அப்படின்றது அவங்க பிரஸ்கிட்ட சொல்ற விஷயம். அப்போ இது வந்து கொலை செய்வதற்காக பயன்படுத்திய ஒரு நூல் என்பதை கூட அடால்ஃப் ஹிட்லர் இஸ்ரேல்ல ட்ரையல் நடக்கும்போது சொன்னது. நீங்க அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. அப்போ அடால்ஃப் ஹைக்மேன், அந்த அடால்ஃப் ஹைக்மேனை படிச்சிங்களா, இதெல்லாம் தெரியும். அப்போ இந்த ஃபாசிசம் என்பது ஃபர்ஸ்ட் கிரேடு செகண்ட் கிரேட் சிட்டிசன். அப்போ ஒரு எதிரி இனத்தை உருவாக்க வேண்டும், ஒரு எதிரி நாட்டை உருவாக்க வேண்டும். அந்த எதிரியால் நமக்கு ஆபத்து என்பதை வலியுறுத்த வேண்டும். அதனால் சுகபோக வாழ்க்கையை வாழ வேண்டும். இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ இந்தியாவில் என்ன பண்றாங்க, 1925 இந்த இஸ்லாமியர்களால் நமக்கு ஆபத்து, இஸ்லாமியர்களால் நம் பெண்களுக்கு ஆபத்து, இஸ்லாம் அப்படின்னு 47 வரைக்கும் கத்திட்டு வந்தாங்க. காந்தியன் 1934 4வது அட்டம்ல தான் காந்தியை போட்டாங்க. ஓகே, தொடர்ந்து அந்த முயற்சியில் இருக்கிறாங்க. அப்ப கோல்வால்கர் என்ன சொல்றாரு, இந்துக்களே, RSS தலைவர், இந்துக்களே, நீங்கள் பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடினீர்கள், அது உங்களுடைய சக்தியை வந்து வீணாக்காதீர்கள், உங்கள் சக்தியை சேமித்து வையுங்கள். நீங்கள் போராட வேண்டியது இந்த நாட்டின் இஸ்லாமியன், கிறிஸ்துவன், கம்யூனிஸ்டுக்கு விரோதமா போராட பண்றதுக்கு நீ ரெடி ஆகுது. அப்போ பிரிட்டிஷோடவே சேர்ந்து போறாங்க. சைமன் கமிஷன், நாடே எதிர்க்குது, பிஜேபி சும்மா இருக்குது. அப்போ ஜனசங்க, RSS, குயிட் இந்தியா மூவ்மெண்ட், வெள்ளையனே வெளியேறு. அப்ப RSS எங்க இருக்கு, ஜனசங்க எங்க இருக்கு? அவன் வெள்ளைக்காரனோட இருக்கிறான். காந்தி ஜெயிலுக்கு போறாரு, அவருடைய மனைவி கூட ஜெயிலுக்கு போறாங்க, லட்சக்கணக்கில் ஜெயிலுக்கு போறாங்க. அப்போ ஒரு இஸ்லாமியன் விரோதி என்பதை வந்து 47 வரைக்கும் காட்டினாங்க. பாகிஸ்தான் உருவானதும் ஒரு எனிமி நாட்டையே உருவாக்கிட்டான். நான் கேட்குறேன், 14% முஸ்லீம், 2% கிறிஸ்டியன்னால 80% இந்துங்களுக்கு தொந்தரவாயிடுமா? இது ஒரு பொய். நம்மளுக்கு கூட நிறைய பேர் முஸ்லீம் ஃப்ரெண்டு. நேற்று முந்தின நாள் ரம்ஜான், எல்லார் வீட்டிலேருந்து பிரியாணி வந்துச்சு. எங்க நம்மளும் அவனும் ஃபைட் பண்றான். அப்போ ஒரு எனிமியை உருவாக்குறாங்க. அப்ப இந்தியாவில் என்ன பண்றான்னா, வெறும் முஸ்லீமை தானே நீ ஏற்கனவே சூத்திரன கீழ் ஜாதின்னு காட்டிட்ட, அவனை ஊருக்கு வெளியே வச்ச, நீ அக்ரஹாரத்துக்கு வெளியே வச்ச. தலித்தை வந்து பஞ்சமனை வந்து சேரியில வச்சுட்ட. இப்போ முஸ்லீமை 4வதா பண்ற நீ. அப்போ இது பூராவும் பெனிஃபிட் ஆனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராமணர்கள், பனியாக்கள். இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாருங்க. நீங்க மீடியான்னு சொன்னீங்க, 90% மீடியா ஓன்டு பை பனியா, 93% ஆங்கர் பிராமணன், IAS 71% பிராமணன் கையிலேயே இருக்கு. இந்த 4 வருஷத்துல வந்து 4600 பேர் IAS ஆபீசர், 80% பிராமணர்களே, IAS முழுக்க பிராமணர்களே. IPS 61% அவங்களே இருக்கிறாங்க. ரா, IB, NIA, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, ED, CBI, IT எல்லாமே பிராமணர்கள். கோர்ட் 1980 வரைக்கும் 100க்கு 100 ஒரே ஒரு தலித் கூட கிடையாது சுப்ரீம் கோர்ட்ல. இப்போவும் கூட 60% அவங்களே இருக்கிறாங்க.
ஃபாரின் அம்பாசிடர்ஸ் 140 பேர், 140 பேரும் பிராமணர்கள். ஹெல்த் மினிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி, 90% பிராமணர்களே. கோர்ட் அவங்களது, அட்வொகேட் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல், சாலிசிட்டர் ஜெனரல், அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல், டெசிக்னேட்டட் சீனியர், செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜஸ், ஹை கோர்ட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாமே அவங்களே இருக்கிறாங்க. பார் அசோசியேஷன் அவங்களது, பார் கவுன்சிலும் அவங்களது, மீடியா அவங்களது, பிரிண்ட் விஷுவல் மீடியா அவங்களது. இப்போ எல்லாத்துலேயுமே அவனே இருக்கான். எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர், இது எல்லாமே பார்ப்பனர்கள் கையில். அப்போ பணம்னு பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன்லேருந்து பின்னு வரைக்கும் அவனே, ஏர்போர்ட் அவனே, சீ போர்ட்டு அவனே, ஏர்லைன்ஸும் அவனே, இந்தியன் ஏர்லைன்ஸும் அவனே, ஏர்கிராஃப்டும் அவனே, எல்லாமே அவனே. பணமும் அவனுது, பதவியும் அவனுது, சுகபோகமும் அவனுது, நுகர்வதும் அவனே. எல்லாத்தையும் ஒரு 6% மக்கள் இந்த நாட்டை அனுபவிச்சுட்டு வரான். ஆனா முஸ்லீமே அவங்க எதிரின்றாங்க. முஸ்லீமால என்ன தீண்டத்தகாதவன் முஸ்லீம் சொல்ல. நீ ஊருக்கு வெளியே இரு, சேரியில் இருக்கணும்னு அவன் சொல்லலை. அவன் நீ நம் காம்படிஷனே இல்லை. ஐஏஎஸ்ல போட்டி போட்ட முஸ்லீம் ஆகிறான், நீ தான் அவன். ஆங்கர் ஆகணும்னா அவனை காம்படிட்டர், நீ தான் காம்படிட்டர். எனக்கு ரிசர்வேஷனே கொடுக்கூடாதுன்னு தானே சொல்ற. நீ பொதுத்துறையை தனியாருக்கு குடிச்சு ரிசர்வேஷன் ஆகிட்டு யாரு? முஸ்லீமா பண்ணா? என்ன படிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, பிரயாணம் பண்ணக்கூடாது, ஏரோப்ளேனை பார்க்கக்கூடாது, நான் நல்ல பாயில படுக்கக்கூடாது, ஊருக்குள்ள வரக்கூடாது, வில்லால இருக்கக்கூடாது, நான் மனிதனாக வாழவே கூடாது அப்படின்னு கொண்டு வந்தது நான் முஸ்லீம் பண்ணானா, கிறிஸ்தவம் பண்ணானா, யார் பண்ணா? நீ தானே பண்ண. 3000 வருஷமா அனுபவிச்சுட்டு வரல. அப்போ உலக பாசிசம், பாசிசம், ஆர்எஸ்எஸ் பாசிசம், பாசிசம் பிளஸ். ஏன்னா இது வெறும் பிராமண பாசிசம், இன பாசிசம், மத பாசிசம் இல்லை. அப்ப இதோட கூட இன்னொன்னு சொல்லும்போது, சூத்திரனும் பஞ்சமனும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக இருக்கலாமா, ஓட்டு போடலாமா? அதுவும் தப்பு. சூத்திரனும் பஞ்சமனும் இந்து கிடையாது, வைஷ்ணவ மதம். வைஷ்ணவன்னா விஷ்ணு பக்தர்கள், சைவம் என்றால் சிவபக்தர்கள், சக்தி பக்தர்கள். இந்த நாட்டில் சூத்திரம் ஊர்லயே இருக்கக்கூடாது. அவன் சைவ பக்தனும் இல்லை, சிவபக்தனும் இல்லை, அவன் சைவனும் இல்லை, வைஷ்ணவனும் இல்லை, சக்தி இல்லை. நீ தானே சொல்ற, நானா சொல்றேன்? இல்ல முஸ்லீம் சொன்னானா? அவனும் சொல்ல. அப்ப இந்து யார்? இந்துன்ற ஒரு மதமே கிடையாது இந்த நாட்டில். இந்து பூகோளமா மதமா? பூகோளமா மதமா? இந்து என்ற ஒரு மதம் ஸ்ருதியில இல்லை, சும்ரித்தில இல்லை, ராமாயணத்துல இல்லை, மகாபாரதத்துல இல்லை, எந்த ஒரு இதிகாசத்திலையும் இல்லை. இந்து அப்படின்றது இல்லை. அதை பூகோளமாக பார்த்து இந்து என்கின்ற பெயரை கொடுத்தவன் வில்லியம் ஜோன்ஸ். வெள்ளக்கார கொடுத்த வருடம் 1789, கொடுத்த இடம் கல்கட்டா. அதுக்கு முன்ன அதற்கு முன்னாடி இந்து என்ற ஒரு மதமே கிடையாது. ஆகவே இந்து, சூத்திரன், பஞ்சமன் இந்துவே அல்ல. இது வெள்ளக்காரன் கொடுத்த பேரு. அவன் மதமாக கொடுக்கவில்லை, ஒரு ஜாகிரபியாக கொடுத்தான், பூகோளமாக கொடுத்தான். அது காஞ்சி காமக்கோட்டி ஒரு புத்தகம் எழுதினாரு. அதுல மகாபெரியவா சொல்றாரு. மகாபெரியவா தேவபாஷை என்ற புத்தகத்துல நல்ல காலம் வில்லியம் ஜோன்ஸ் நம்மள இந்துன்னு சொல்லிட்டான். அவன் அப்படி சொல்லிடலன்னா நமக்கு கதி அதே கதி அப்படின்னு மகாபெரியவால சொல்லியிருக்காரு. ஆக இந்து என்பது ஒரு கற்பனை, சூத்திரனும் பஞ்சமனும் இந்து என்பது ஒரு கற்பனை. இந்த நாட்டு மதமே பார்ப்பன மதம். பார்ப்பன மதத்தை பொய்யாக இந்து என்று சொல்லி இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். சவுத்துல நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க, அதை நம்பல. நார்த்ல ஒரு பொய்யான மாயை உருவாக்கி விட்டார்கள். இஸ்லாமியர்களால் நமக்கு ஆபத்து, எந்த ஆபத்தும் கிடையாது. பாகிஸ்தானால் நமக்கு ஆபத்து அப்படின்னு வைக்கிறதே முஸ்லிம்கள் தான் அப்படின்னு சொல்றாங்களே. இப்ப கூட இந்த ராமேஸ்வரம் கஃபே பெங்களூர்ல நடந்த இது ஒரு இஷ்யூ. இதை டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம. இப்ப மெக்கா மதீனா அப்படின்ற ஒரு இடம் ஹைதராபாத்ல இருக்கு. அது ஒரு மசீது இருக்கு, மெக்கா மதீனா மசீது. அது சார்மினார் கிட்ட இருக்கு. வெள்ளிக்கிழமை மத்தியானம் ஆனா ஒரு 10,000 to 20,000 பேர் சேருவாங்க. பெரிய மஸ்ஜித்.
குண்டு வைக்கிறாங்க. குண்டு வெடிச்சு சுமார் ஒரு 20 பேர் இஸ்லாமியர்கள் செத்து போறாங்க, நிறைய பேருக்கு காயம் ஆகுது. உடனே ஃபயரிங் ஆகுது, அதுல ஒரு 20 பேர் இஸ்லாமியர்கள் செத்து போறாங்க. ஒரு 250 பேர் அரெஸ்ட் பண்றாங்க, முஸ்லிம்ஸ் எல்லாமே. சார்ஜ் ஷீட் போடுறாங்க. சார்ஜ் ஷீட்ல என்னென்ன பண்றாங்க? சிடிஆர் ரிப்போர்ட் வைக்கிறாங்க, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ரிகவரி ஆகுது, அது வச்ச வெஹிக்கிள் ரிகவரி ஆகுது, 4 வீலர் ரிகவரி ஆகுது, கான்ஸ்பிரசி, லாஜிஸ்டிக்கு, பணம் கொடுத்தது, இதுக்கு ஐடியாலஜிஸ், கேசட்ஸு, இது அது எல்லாமே ரிகவரி ஆகுது. ரிகவரி ஆகி 20,000 பேஜ் கொண்ட சார்ஜ் ஷீட்டை போடுறாங்க. சார்ஜ் ஷீட்டு போட்ட அந்த ஏசிபிக்கெல்லாம் பதவி உயர்வு, அவார்டெல்லாம் வருது. 250 பேர் டார்ச்சர், எலக்ட்ரிக் ஷாக் எல்லாம் கொடுத்தாங்க. 2.5 வருஷம் ஆன பிறகு வெளியே வருது, கர்னல் புரோஹித், பிராக்யா தாக்கூர், இப்ப எம்பியா இருக்கிற பிரக்யா சிங் தாக்கூர் அவங்க, அப்புறமா சுவாமி அசீமானந்தா, இவங்க தான் பண்ணாங்கன்னு அவங்க மேல திருப்பி சார்ஜ் ஷீட் போட்டாங்க. சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் ரயில் குண்டு வெடிப்பு, இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு போற ரயில், பல பேர் செத்து போறாங்க. அது வந்து ப்ரிடிக்ஷன் பொலிசிங் அல்கோரிதம்னு ஒரு கான்செப்ட். அது ஃபாசிசம்ல வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்ததே உடனே விக்டிம் யாரு, குற்றவாளி யாருன்னு எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் அமைப்பாங்க. சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் குண்டு வெடிச்சது, உடனே முஸ்லீம்க வந்தாங்க, செத்து போந்த முஸ்லீம் அரெஸ்ட் பண்ணாங்க, சார்ஜ் ஷீட் போட்டாங்க. கடைசியா பார்த்தா குண்டு வச்சது ஆர்எஸ்எஸ்காரன். மாலேகான் குண்டு வெடிப்பு, அதுல இந்த அம்மா தானே ஏவன் பிரக்யா சிங் தாக்கூர். அவங்க முதல்ல யார் மேல போட்டாங்க? முதல்ல யார் மேல? முஸ்லீம் மேல போட்டாங்க. இப்போ கர்நாடகாவில் கராவலி பிரதேசம்னு ஒரு பிரதேசம் இருக்கு. அங்கே என்ன ஆகுன்னா, ஒரு இஸ்லாமிய சிறுவன் கொலையாகும். அவன் வந்து எந்த கட்சிக்கும் சேர்ந்துருக்க மாட்டான். அவன் கோழி வியாபாரம் பண்ணுவான், ஆட்டுக்கறி விற்கிறவன், இல்லை மாட்டுக்கறி விற்கிறவன், இந்த மாதிரியான ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு இஸ்லாமிய இளைஞன் கொல்லப்படுவான். உடனே என்ன பண்ணுவானுங்கன்னா, அப்படியே மீடியாவில் வரும், இஸ்லாமிய தீவிரவாதி கொல்லப்பட்டார், அவர்கள் இந்துக்களை கொல்வதற்கு சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் அப்படின்னு பேப்பர்ல வரும். ஒரு 2 மாசத்துல பார்த்தா ஒரு இந்து இளைஞன் மர்டர் ஆவான். அவனுக்கு வந்து எந்த லீடரும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அவங்க கூட எதனா பழ வியாபாரமோ இந்த வியாபாரம் பண்ண படிக்காதவன். உடனே இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்து தலைவரை கொன்று விட்டார்களா, இந்துக்கும் அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. உடனே சீஃப் மினிஸ்டர் போய் 50 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொடுப்பாரு. அந்த எடியூரப்பா கொடுப்பாரு, பொம்மை கொடுப்பாரு. உடனே நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிக்கு போவோம், அப்படியே இஸ்லாமிய தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டாருன்னு சார்ஜ் ஷீட் போடுவோம். அந்த மாதிரி பல சார்ஜ் ஷீட். இது வந்து இந்த கொலை, ரத்தம், இதை வச்சுதான் வந்து அவங்க வந்து இஸ்லாமியர்களால் நமக்கு ஆபத்து, இஸ்லாமியர்களிடம் இருந்து இந்து பெண்களை காப்பாற்ற பிஜேபிக்கு வாக்களியுங்கள் சொல்லுவாங்க. ஓகே, இப்ப இந்த குண்டு வெடிப்பெல்லாம் எதற்காக ஆர்எஸ்எஸ் பண்ணுது? இஸ்லாமியர்களை எதிரியாக காட்டுவதற்கு, அவ்வளவுதான். அதுக்காக 2 விஷயம் அதுல. ஒண்ணு, இஸ்லாமியர்கள் எதிரி, இஸ்லாமியர்களால் இந்துக்களுக்கு ஆபத்து, உள்நாட்டுல இந்துக்களுக்கு ஆபத்து, நாங்க வந்து அதை சரி பண்ண போறோம், பாகிஸ்தானால ஆபத்து. ஓகே, வெளிய காங்கிரஸ் சாஃப்ட், நாங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், சொன்ன இடத்துல போய் குண்டை போடுவோம். ஓகே, இந்த பிளானுக்கு பின்னாடி எல்லாம் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் தொடர்புல இருக்காங்க அப்படின்னு தான் வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி இதை கற்கரையை தான் கண்டுபிடிச்சாரு. ஓகே, அவரையும் கொண்டுட்டாங்க. அவர் யாரு கொண்டது? அவரே கூட இவங்க தான் ஆர்எஸ்எஸ் காரங்க தான் கொண்டுட்டாங்கன்னு புத்தகம் வந்திருக்கு. ஜட்ஜி லோயாவை கொன்றவர்கள் யார்? நீதிபதியை கொண்டுறாங்க. அவர்களுக்கு விரோதமா தீர்ப்பு எழுதுனா அந்த நீதிபதியை வந்து பதவி நீக்கம் செய்யறாங்க. அவங்களுக்கு ஆதரவா செய்யறதுனா கவர்னர் போஸ்டிங் கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே வந்திருக்க. ஆமா, ராமர் கோயிலுக்கு தீர்ப்பு கொடுத்த எல்லாருமே பதவிக்கு வந்து. ஆமா ஆமா, அந்த சிபிஐ கோர்ட்ல அவங்களுக்கு விடுதலை கொடுத்த ஒரு செஷன் ஜட்ஜிக்கு ப்ரொமோஷன் ஆச்சு. கோகோய்க்கு ராஜ்யசபா எம்பி கிடைச்சது. சதாசிவத்துக்கு கவர்னர் போஸ்ட் கொடுத்தாங்க. இது வந்து ஒரு நாடே வந்து ஒரு கிரிமினல் கூடாரமாக மாறிவிட்டது.
இது வந்து சாதாரண அரசியல் அல்ல, இது மக்களுக்கான அரசியல் அல்ல, இது நாட்டுக்கே ஒரு அழிவான ஒரு அரசியலை வந்து நடத்திட்டு இருக்கு. இப்போ 47ல் காந்தியை வந்து கொல்றாங்க, மகாத்மா காந்தியடிகளை. அதுக்கு பிறகு ராமர் அப்படின்ற அரசியலை கையில் எடுத்துட்டு வர்றாங்க. இப்போ இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, 10 ஆண்டுகள்ல ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்களுடைய அடுத்த இலக்கு என்ன? அடுத்த இலக்கு இப்போ பாரு, இந்த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் ஜனநாயக நிறுவனங்களை கொன்று விட்டார்கள். ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ். செகண்ட் 5 இயர்ஸ்ல வந்து சட்டங்கள் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தொழிலாளர்களை உரிமைகளை நசுக்குவதற்காக 44 சட்டத்தை 4 கோடா பண்ணிட்டாங்க, ரெடியா இருக்கு. இப்போ இதுல என்ன கான்செப்ட்னா, இந்த 4 கோட்ல வேலையே உனக்கு பர்மனெண்ட் கிடையாது, 11 மாசம் தான். வேண்டும்னா வச்சுக்கிறோம், இல்லைன்னா விசிறி போட்டுரும். 11 மாசம் தான். உனக்கு யூனியன் கிடையாது, வேலையும் கிடையாது, வீடும் கிடையாது, வாசலும் கிடையாது, வேலை பாதுகாப்பு, சம்பள பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு, எந்த பாதுகாப்பும் கிடையாது. நீ மனிதன் என்ற உரிமையும் இல்லை, குடிமகன் என்ற உரிமையும் இல்லை, தொழிலாளி என்ற உரிமையும் இல்லை. சட்டம் போட்டு வச்சுட்டான். விவசாயிகளுக்கு விரோதமா சட்டம் ரெடி, அது அப்படி ஓடினுக்குது. நெக்ஸ்ட் 400 சீட் அதுக்கு தான் வேணும். விவசாய சட்டத்தை கொண்டு வந்து அவங்கள ஒழிச்சிடணும். இப்போ சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர். உங்களையே என்ன கூட கேட்பாரு, நீ இந்த நாட்டு குடிமகனா ப்ரூவ் பண்ணியோ? நிலமும் இல்லை, ஒன்றும் கிடையாது, என்னதான் ஓட்டாண்டி வச்சு எதை வச்சு ப்ரூவ் பண்றது? நான் நம்ம பெங்களூர்லாம் டிடென்ஷன் கேம்பை கட்டினாரு எடியூரப்பா காலத்துல. சட்டங்கள் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னன்றாங்க, இந்தியா இஸ் இந்து ராஷ்டிரான்னு அறிவிக்க போறாங்க. அதுக்கு தான் 400 சீட்டு. செக்குலர்ன்றது அனந்த்குமார் ஹெக்டே அவங்களுடைய எம்பி, மத்திய அமைச்சராக இருந்தவர் சொன்னாரு, எங்களுடைய வேலையே கான்ஸ்டியூஷனை மாத்துறது தான், செக்குலரை ஒழிச்சிருவோம், இந்து ராஷ்டிரான்னு அனுபவிப்பாங்க. இந்து ராஷ்டிரான்னு வந்தா கிறிஸ்தவனுக்கு ஓட்டு போட உரிமை இல்லை, இஸ்லாமியனுக்கு ஓட்டு போட உரிமை இல்லை. அப்ப அரசு பதவிகளில் இஸ்லாமியர்களுக்கு இல்லை. அப்ப இந்துன்றது எங்க சொல்ற? ஒன்லி பிராமண பனியா, 100க்கு 100. சூத்திரனுக்கு கிடையாது. நீ இப்பவே வந்து உனக்கு ரிசர்வேஷன் இல்லை, உனக்கு ரயில்வேல வேலை இல்லை, அழிச்சிட்டான். ஆமா, ஓபிசி ரிசர்வேஷனே எல்லாத்தையும் எடுத்துட்டான், எல்லாத்தையும் தனியார் மயம் பண்ணிட்டான். இந்து ராஷ்டிரா அப்படின்னா பிராமண ராஷ்டிரா, ஆரிய ராஷ்டிரா, அவ்வளவுதான். மற்றவங்க எல்லாம் இந்த நாட்டு குடிமக்களே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை. அதுக்கான சட்டங்களை 2வது 5 இயர்ஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. 3வது 5 இயர்ஸ் மோதிக்கு வந்தா அதை அமல்படுத்தணும். அங்கங்க ஹாலோகாஸ்ட், ஆஷ்விட்ச் ஹாலோகாஸ்ட் மாதிரி கான்சன்ட்ரேஷன் கேம்ப் எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ இன்னைக்கு நான் இந்த நாட்டு சிட்டிசனு ப்ரூவ் பண்ணுன்றான், ப்ரூவ் பண்ணலன்னா கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல இருக்கும். எப்படி இருக்கும் பாருங்க. அதுல கூட பாரு, சிஏஏ இந்துக்களுக்கு இந்து வா, பார்சி வா, கிறிஸ்தவம் வா, புத்திஸ்ட் வா, முஸ்லீம் வராது. இந்துனா கூட இலங்கை தமிழர் அங்கதான் வர பாயிண்ட். அதுல பனியா பிராமண இந்து வா, ஸ்ரீலங்கா இந்து வராது. நீ வந்து சூத்திர பஞ்சம இந்து நீ வேண்டாம், பார்ப்பன பனியா இந்து தான் வேணும். சாட்சாத் இந்து, ஆரிய இந்து, பிராமண இந்து, இந்துத்துவா இந்து. இந்து வேற, இந்துத்துவா வேற. இந்து என்பது நம்பிக்கை, சொர்க்கத்துக்கு போறது நம்பிக்கை, வேண்டுதலை, திருப்பதி போறான், பழனிக்கு போறான், அது அவனுடைய நம்பிக்கை. இந்துத்துவா என்பது கொலை, கற்பழிப்பு, லஞ்சம், லாவண்யம், மோசம், துரோகம், நாட்டை விற்பது, தேச துரோக செயல் செய்யறது தான் இந்துத்துவா. இந்துவுக்கு நாம் விரோதி அல்ல, இந்துத்துவாவுக்கு நாம் விரோதிகள். பிஜேபி, ஆர்எஸ்எஸ், பிராமண பனியா இந்து இயக்கம். பிஜேபி, ஆர்எஸ்எஸ் சூத்திர பஞ்சம இந்துக்களுக்கு விரோதி. பிஜேபி, ஆர்எஸ்எஸ் தொழிலாளர்களின் விரோதி, தொழிலாளர்களின் இந்துக்களின் விரோதி. ஆகவே பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா இந்த நாட்டு மக்களுக்கு வாழ்வில்லை. யாரை ஆதரிக்கணும்? பிஜேபி இந்தியாவுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் எலெக்ஷன் பாலிடிக்ஸ். பிஜேபி விரோதமா யார் நின்னாலும் போடும். யாரோ நின்னான்னு ஏடிஎம்கே போட்டு போது அவன் திரும்பி போய் அங்க போய் சேர்ந்துக்குவான். அவன் பாமக போட முடியாது, இந்தியா கூட்டணிக்கு தான். தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான்
இந்தியா கூட்டணி. ஆகவே ஏடிஎம்கே பிஜேபி ரெண்டும் ஒன்று தான். ஓபிஎஸ் வந்து பிஜேபியுடைய தொங்கும் சதை. எடப்பாடி இங்க இருக்கிறாரு, எடப்பாடி இங்க இருக்கிறாரு, அங்கே இருக்கிறாரு. அது பிஜேபியுடைய வால். அது வால் இப்படி ஒன்றா ஆட்டம். ஓபிஎஸ் தினகரன் எல்லாம் தொங்கும், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இல்லை, கொழுத்து போனவனுக்கு இங்கெல்லாம் அங்கங்கே சதை தொங்கி நிற்குமா, அந்த மாதிரி தொங்கும் சதை. ஆகவே இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள். இப்போ அமைப்புகள், புரட்சிகர அமைப்புகள், நீங்க அவங்க மேடைகள்லாம் வந்து பேசியிருக்கிறீங்க. அந்த அமைப்புகள் வந்து தேர்தல் புறக்கணிப்பு அப்படின்னு இன்னமும் பேசுறாங்க. முதலாளித்துவம் அப்படின்ற இந்த அமைப்பு முறைதான் பாசிசம் வளர்வதற்கு காரணமாக இருக்கிறது. இப்ப இதை ஒழிக்காமல் பாசிசம் ஒழியாது. அது வந்து நீண்ட கால ப்ரோக்ராம். அது முதலாளித்துவம், ஏகாதிபத்தியம் ஒழிக்கப்பட வேண்டும். ஆனா இது எலெக்ஷன் பாலிடிக்ஸ். இந்த தேர்தலில் கூட புரட்சிகர அமைப்புகளின் பங்கு மிக மிக அவசியம். ஏன்னா களப்பணி ஆற்றுவன் இவன் தான். நாளைக்கு அவனுக்கு கூலி கொடுக்கலன்னா இவன் தான், அவனுக்கு வீடு இல்லைன்னா இவன் தான் போறான். இல்ல இந்த நிலைப்பாடுகள்லாம் சரின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த நிலைப்பாடு தேர்தலில் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீ இந்தியா கூட்டணியோட சேர்ந்து வேலை பண்றது தான் குறைந்தபட்ச ஜனநாயகத்தை பாதுகாக்க தேவைப்படுது. அப்படின்னா இன்னொரு ஒரு துணை கேள்வி எழுது. இப்ப நீங்க தான் சொல்றீங்க பேசுறப்ப சிபிஐ, என்ஐஏ, இடி, நீதிமன்றம் எல்லாமே ஆர்எஸ்எஸ் கீழே தான் இருக்குது, அப்படி ஒரு கட்டுப்பாட்டுல இருக்குதுன்றீங்க. தேர்தலில் ஜெயிச்சுட்டா இந்த கட்டுப்பாடெல்லாம் போயிடும். இல்ல, கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணலாம்ல. அந்த பக்கம் இருக்கிறத கொஞ்சம் இப்படி தள்ளலாம். கொஞ்சம் பிரீத்திங் டைம் தான். காங்கிரஸ் 75 வருஷமா இருந்தது. காங்கிரஸ் வந்த பிறகு பொதுத்துறை நிறுவனங்கள் வந்தது, பல்வேறு நிறுவனங்கள் வந்தது. இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ தலித் மக்கள், சூத்திர மக்கள் எல்லாம் கூட ஐஏஎஸ் ஆனாங்க, டாக்டர் ஆனாங்க, லாயர் ஆனாங்க, என்ஜினியர். ஓரளவுக்கு வெரி கிரிமி லேயர் தான். பட் பிரீத்திங், நீ வாழ்வதற்கு போராடுவதற்கு உரிமை வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணிக்கு வாக்களி. இல்லைன்னா பிஜேபி இருக்கிறப்பே போராட முடியாதா என்ன? எங்க நீ போராட்டம் பண்ற? அங்கங்க ஒண்ணு உள்ள போடுறா இல்ல, நீ உங்க டிவி சேனல்லே முடிக்கிட்டாங்க. காங்கிரஸ் இருந்தா அப்படி நடந்திருக்காது. என்ன விடுங்க, இயக்கங்கள் நெக்ஸ்ட் எல்லாரையும் என்ஐஏ, யூஏபிஏ எல்லாரும் எங்க போராட்டம் பண்றவங்க எல்லாரையும் என்ஐஏல யூஏபிஏல போடுறாங்க. அந்த சட்டம் போகணும், யூஏபிஏ வேண்டாம், என்ஐஏ தேவையில்லை, ஒழிச்சிரியாது. லோக்கல் போலீஸ்க்கு இது நீ எதுக்காக என்ஐஏ வேணும் உனக்கு? எதுக்காக? அண்ணாமலை கோயம்புத்தூர் தொகுதிக்குன்னு தனியா வாக்குறுதி கொடுக்குறாரு. அதுல நான் மோடி 15 லட்சம் கொடுக்கறதும் அண்ணாமலை இல்ல இது முக்கியமானது. என்ன சொல்றாருன்னா, என்ஐஏவோட கிளை கோயம்புத்தூர்ல அமைக்கப்படும். என்சிபி, நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோ அங்க அதனோட கிளை அங்க உருவாக்கப்படும் அப்படின்னு. இதெல்லாமே ஓகே. நீ என்சிபியோ என்ஐஏ வந்துட்டேன்னா என்னுடைய சம்பளம் ஜாஸ்தி ஆயிடுமா? இல்ல திருப்பூர்ல தொழில் வளர்ச்சி ஆகிடும். முஸ்லிம்கள் கணிசமா இருக்கிறாங்க. அங்க இருக்கிற இந்துக்களை முஸ்லிமை ஊற்றியா அவன் 14%, நாங்க 86%. எங்களை சொல்லு, எங்களுக்கு என்ன பண்ணிக்கிற சொல்லு? கூலி, ஊதியம், சம்பளம், இது அந்தந்த நாட்டு குடிமக்களுக்கு நிர்ணயம் செய்வது. இது மனித உரிமை, பிறப்புரிமை. இது அரசின் கடமை. இந்த கடமையை உலகமே கரெக்டா செய்யுது என்ன பிரகாரம்? இந்தியாவை தவிர, மோதியை தவிர. 2019 மோதியின் கூலி ஒரு நாளைக்கு $2.12, ஒரு நாளைக்கு 178 ரூபாய். இது இந்தியாவின் கூலி, மோதி நிர்ணயித்த கூலி. ஒரு நாளைக்கு உழைக்கும் மக்களுக்கு. இந்தியாவின் உழைக்கும் மக்களுக்கு ஒரு நாள் கூலி 176 ரூபாய். டாலர்ல கணக்கு போட்டா $2.12 ஒரு நாளைக்கு. பாகிஸ்தான்ல $1/2, ஒரு நாளைக்கு $4 கொடுக்கலாம். பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர், மால்டீவ்ஸ், ஸ்ரீலங்காவுடைய கூலி நம்மை விட 4 மடங்கு ஜாஸ்தி இருக்கு. கேவலமானது. இந்த உலகத்தினால் விஸ்வகுரு இவரு மகாபிரபு. சீனாவில் 1 மணி நேரம் கூலி $3.7 ஒரு அவருக்கு. 30 பர் டே. ஒரு டாலர் $83 ரூபாய். அவன் $30 கொடுக்குறான், நீ $2 கொடுக்குற ஒரு நாளைக்கு.
28 மடங்கு கூலி ஜாஸ்தி சைனால. தாய்வான்ல $10 per hour, 8 மணி நேரத்துக்கு $80. உற்பத்தி தொழிலாளிக்கு ஜெர்மனில $32 ஒரு அவர். இதே ஜப்பான்ல $24 ஒரு அவருக்கு. ஒரு அவருக்கு. அமெரிக்கால $17, ஆஸ்திரேலியால $18. நீ ஒரு நாளைக்கு $2. அவன் ஒரு அவர் கொடுக்கறது. அப்போ 128 இந்திய தொழிலாளி ஒரு ஜெர்மனிய தொழிலாளிக்கு சமம். நீ விஸ்வகுருவா, நீ மகாபிரபுவா, நீ உலகத்திலேயே கம்மியான கூலி மோடி கூலி, RSS கூலி. காரணம் அதான் பகவத்கீதையில வேலையை செய் கூலியே கேட்காத. $2 வாடகை கட்டி சோறு சாப்பிட்டு பசங்களை படிக்க வச்சு துணிமணி வீட்டு வாடகை ஆட்டுக்கறி கோழிக்கறி மாட்டுக்கறி பன்னிக்கறி மீன் முட்டை நெய் வெண்ணெய் பால் தயிர் மோர் பிரியாணி கபாபு ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிட முடியுமா? 100 கோடி பேரை இந்த நிலைமையில வச்சுக்கிறான். 2000 ரூபாய் சம்பளம் ஆஷா மிட் டே மீல்ஸ். அங்கன்வாடி எவ்வளவு கொடுக்குற? 5000. துப்புரவு தொழிலாளி எவ்வளவு கொடுக்குற? 4000 6000. உலகத்திலேயே குலைந்த கூலி மோதியின் கூலி, RSS கூலி, பார்ப்பனிய பனியாக்களின் கூலி, மக்களை நாசமாக்கும் கூலி. இதுதான் பிஜேபி. இந்த அரசு வேண்டுமா? இவன் எல்லாமே இந்தியா. 50 கோடி தொழிலாளிக்கு நீ நிர்ணயிச்சிருக்கிற கூலி 178 ரூபாய். முஸ்லீம் அவன்லாம் கிறிஸ்டியனா? உன் பாஷையில சாட்சாத் இந்து. நீ கூலி தொழிலாளி, இந்து தொழிலாளியின் விரோதி நீ. அப்ப தொழிலாளிக்கு துரோகம் பண்றவன் நீ. அப்ப நாட்டை கற்றவனே தொழிலாளி, தேச துரோகி நீ. வெக்கமான ஈனம் ரோஷம் இல்லை உனக்கு? $2 வாழ முடியுமா? எந்த கணக்கு? நீ மட்டும் 56 இன்ச்சு மார்பு, நீ போடுற ட்ரெஸ் 56 லட்சம். ஒரு முறை போடுற ட்ரெஸ் 56 லட்சம். மேபேக் கிளாஸ், எம்பிரியோ அர்மானி போட்டு, ஜார்ஜியோ அர்மானி சூட்டு, கெனித் கோலே ஷூ, பார்க்கர் பென்னு, மூடோ வாட்ச், 56 லட்சம் ரூபாய். மார்பு 56, ஒரு சூட்டு 56 லட்சம். ஒரு முறை காஸ்டியூம். அவர் காளான் சாப்பிட்றாரு. காளான் அது பிரேசில் இருந்து வருது, அது பேர் குச்சி. ஒரு மாசம் பில்லு 56 லட்சம். வெறும் காளான் சாப்பிட்றது 56 லட்சம். அவர் குடிக்கிறாரு தண்ணி, மாசம் பில்லு 56,000. எல்லாமே 56 அவரு. பட் தொழிலாளி 100 கோடி தொழிலாளிக்கு $2. இப்போ இவருக்கும் இவருடைய வாழ்க்கைக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீ ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு வந்து போனா 56 கோடி செலவாகுது. அந்த காலத்துல ராமருக்கு பூமாரி பொழிந்தது. இப்ப இவர் வந்தா மலர் தூணு. எதுக்கியா மலர் தூணு? ஆளே வரமாட்டாங்களே. இந்த டி நகர்ல எந்நேரமும் கூட்டம் இருக்கிற டி நகர்லயே ஆள் வரல. வருது. இவர் வந்தாக்கா பூ மாதிரி போயிடும். ராமர் மாதிரி இவரு. ராமரின் ஆட்சியில் சூத்திரன் படிக்க கூடாது. நவீன ராமரின் ஆட்சியில் சூத்திரன் வாழவே கூடாது. இதுதான் கான்செப்ட். தோழர், அந்த கேள்விக்கு நேரடியான பதிலே இல்லையா தோழர்? எது சொல்லுங்க? மூட் ஆஃப் த நேஷன். அது எப்படி? மூட் ஆஃப் த நேஷன் இஸ் எகென்ஸ்ட் பிஜேபி. இதுதான் ரியாலிட்டி. பிஜேபிக்கு பெரும்பான்மை வராது. மோடி நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இல்ல. இதுதான் கருத்து கணிப்பு. இவிஎம் மெஷின்ல டுபாக்கூர் வேலை பண்ணிட்டா சொல்ல முடியும். இவிஎம் மெஷினை நீக்கி பார்த்தால் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். இவிஎம் மெஷினோடு சேர்த்து பார்த்தால் மோடி வருவதற்கு வாய்ப்பு. ஸோ இவிஎம்மின் மாயை, மோடியின் மாயை. இவிஎம் ஒழிக, பிஜேபி ஒழிக, இந்தியா கூட்டணி வெற்றி பெற வாழ்த்துகிறோம். இவ்வளவு நேரம் எங்களுடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். தேங்க்யூ.